மனிதன். ஆமாம், தேவனை பற்றி சொல்லியிருக்கு. சரி, தேவன் என்றால் யார் என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். தம்பி, இந்த சின்ன பையனை வர சொல்லுங்கள். ஓடியாப்போ, ஓடியா ஓடியா, மேடைக்கு வா. வாயா, ஓடியா ஓடியா, நீ தான் நல்ல பையன், இருக்கிறதுலே நல்ல பையன் நீ தான். ஓடியா ஓடியா, இங்கே வாயா சீக்கிரம். சரி, பிள்ளைகளை வச்சுலாம் உதாரணத்துக்கு, உன் பெயர் என்னப்போ? உன் பெயர் என்ன? கென்னீஸ். கென்னி. ஆமாம், இவர் கென்னி வந்திருக்காரு. ஆமாம், இவரை பார்த்தா ஒரு ஆளாக தெரியுதா, 3 ஆளாக தெரியுதா? ஒரு ஆளாக தெரியுது. கோயக்கண் பார்த்தியா 2 ஆளாக தெரியும். கோயக்கண்ணு மாதிரி பாருங்கள், 2 ஆளாக தெரியும். நேராக பாருங்கள், ஒரு ஆள் தான். ஆனால் இவருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். சொல்லுங்கள். 3 சேர்ந்தால் தான் ஒரு மனுஷன். அதே மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 சேர்ந்தால் தான் ஒரு தேவன். புரியலையா? புரிஞ்சுதா? ஆமாம், உங்களுக்கு தான் தண்ணியிலே தடம் கண்டுபிடிப்பீங்களே, உங்களுக்கு எங்கே புரியாமல் இருக்கும். அப்படியே அருமையாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த பேட்டரியை கையில் எடுக்க சொல்கிறேன். இப்போது உடனே இவருடைய உள்ளான மனுஷன் சொல்கிறாரு, ஐயா எடுக்க சொல்கிறாருல, இடன்னு சொல்லி ஒரு கட்டளை வருது. இந்த கையை எடுக்குது. கையில் ஆவி பலன் கொடுக்குது. இதே மாதிரி பிதாவான தேவன் கட்டளை இடுகிறார், குமாரனான இயேசு கிறிஸ்து செய்கிறார், ஆவியானவர் ஒத்தாசை பலன் கொடுக்குறார். எல்லாத்துலேயுமே 3 பேர் சேர்ந்து தான் செய்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? புரியலையாம்மா? புரியுதா? அப்போ எதுலையுமே நம்ம கூட ஒரு காரியம் செய்ய போகிறோன்னா உள்ளான மனுஷன் சொல்கிறோம், அதை செய்யின்னு சொல்லும். உடனே கை அதை செய்யும், ஆவி பலன் கொடுக்கும். சில சமயம் இந்த சட்டியை தூக்கிட்டு போவாங்க, பொத்துன்னு போட்டுருவாங்க. அவள் சொல்லுவா, என்ன கையில் உனக்கு ஆவி இல்லையாம்பா இன்னொருத்தி, இல்லையா? அப்போ ஆவி பலன் கொடுக்குது, சரீரம் செய்கிறது, ஆத்மா கட்டளை எடுக்கிறது. இப்போ எத்தனை பேர் புரிஞ்சுது? புரியுதா? ஸ்தோத்திரம். புரிந்து கொண்டீங்கன்னா நம்ம அப்போ தேவன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டேன். 2வது தூதர்கள். சொல்லுங்கள். தூதர்களில் 2 விதமான தூதர்கள் இருக்காங்க. ஒன்று தேவ தூதர்கள், இன்னொன்று பிசாசின் தூதர்கள். நல்ல தேவதூதர்கள் தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் 3 கூட்டம் தேவதூதரில் படைத்தார். அதில் ஒரு கூட்டம் பெருமைப்பட்டு பேயாக போயிடுச்சு. நாளைக்கு அதை பற்றி படிப்போம். பேய் பிசாசுகள் எப்படி வந்தன என்பதை பற்றி நாளைக்கு படிப்போம். நாளைக்கு விசேஷமான சத்தியங்கள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அநேகர் பேய்க்கு மணி கிழக்குவாங்க. நம்ம விசுவாசிகள்கிட்ட சாத்தான் போய் மணி கிழக்குவான். அவனுக்கு மணி கிழக்கிற இடத்துல நிற்க மாட்டான், நம்ம விசுவாசிகிட்ட கிழிக்கி வர விடாமல் ஆக்குவான். அதனால் நீங்கள் நாளைக்கு வருவேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆளே இல்லையாவா? அல்லேலூயான்னு சொல்லுங்கள். நீ சொல்கிற போல ஆளே இல்லையான்னு மாதிரி அல்லேலூயா. சோத்திரம். நல்ல உச்சாமா சொன்னீங்க, ரொம்ப சொந்தம். முதல் நாளில் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், வர வர பழகிறோம். சரி, நல்ல உச்சாமா அல்லேலூயா. நம்ம கூட்டத்துக்கு பேரே என்ன கூட்டம் தான் சொல்லுங்கள்? அல்லேலூயா ஏஜி, அல்லேலூயா கூட்டம், அல்லேலூயா எல்லாம் வரும், எல்லாமே அல்லேலூயா தான். பரலோகத்தில் போனால் எப்போதும் அல்லேலூயா தான். சரி, அப்போ தேவ தூதர்களில் 2 கூட்டம் இருக்காங்க. நல்ல தூதர்கள், கெட்டுப்போன தூதர்கள். ஆமாம், நல்ல தூதர்கள் இன்றைக்கும் இருக்காங்க, நமக்கு பணிவிடை செய்கிறாங்க. கெட்ட தூதர்கள் இன்றைக்கும் நமக்கு கேடு செய்து நம்மளை கெட்ட வழியில் நடத்தி நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக பிரயாசப்படுறாங்க. அப்போது அந்த கெட்ட தூதர்களாகிய சாத்தான் கூட்டத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரி, 3வது மனிதன். 3வது என்ன சொல்லுங்கள்? மனிதன். மனிதன் சொன்னால் நல்ல மனுஷன், கெட்டுப்போன மனுஷன். மனுஷனையும் நல்லவனாக தான் ஆண்டவர் உண்டாக்குனார், செம்மையானவனாக உண்டாக்குனார். சாத்தான் மனுஷனை கெடுத்து என்ன பாவம் செய்ய பண்ணி கெடுத்து போட்டான். அதனால் கெட்டு போல வருஷங்களாக மாறிவிட்டோம். ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இன்றைக்கி நல்ல மனுஷர்களாக மாறிட்டே இருக்கோம், இல்லையா? நல்ல மனுஷர்கள், கெட்ட மனுஷர்கள். இன்னும் நல்ல மனுஷர்களாய் மாறி மரணம் வரைந்த நல்ல மனுஷர்களாய் பைபிளில் அனனியா நல்லவன், பர்னபா நல்லவன் அதெல்லாம் சொல்லியிருக்கு. நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்கிற பேதத்தில் நல்லவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாம் நல்லவர்களாக மாறுகிறோம். அப்படி தானே? நீங்களும் நல்லவெல்லாம் மாறிட்டே இருக்கீங்க. மரணம் வரைந்தும் அது இப்படியே இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். நல்ல மனுஷன், கட்டுப்போன மனுஷன். இப்படி பைபிளில் எத்தனை பேரை பற்றி சொல்லியிருக்கு? தேவன், தூதன், மனிதன். சொல்லுங்கள். சரி, இன்னொன்று சொல்ல போகிறேன். பைபிளில் எத்தனை இடத்தை பற்றி சொல்லியிருக்கு? பரலோகம், பூலோகம், நரகம். சொல்லுங்கள். பரலோகம், பூலோகம், நரகம். பரலோகத்தை பற்றி என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், அதாவது இந்த வாசஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம், அதை பற்றி உங்களுக்கு சொல்லி தருவோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. யோ வாயா
நீ யார் யா போக சொன்னா? பாஸ்டர் யா போக சொன்னாங்களா? ஆமாவா, ஸ்தோத்திரம். இன்னும் இல்லையா கொஞ்ச நேரம்? எனக்கு துணைக்கு ஆள் வேணும் யா, வயசாகிடுச்சு இல்லையா? ஸ்தோத்திரம், எனக்கு துணைக்கு ஆள் வேணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நில்லு, அப்புறம் நான் அனுப்புவேன். சரி, ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவனோட வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக பரலோகம், பூலோகம், நரகம். அப்போ பரலோகத்தில் இந்த வாசஸ்தலம் இருக்குன்னு பின்னால் உங்களுக்கு சொல்லி தருவோம். ரெண்டாவது பூமி சொல்லுங்கள், பூலோகம். பூலோகத்தில் 2 இடம் இருக்குது. பூலோகத்தின் வெளிப்பாகம், பூமியின் உட்பாகம். சொல்லுங்கள், பூமியின் வெளிப்பாகம், பூமியின் உட்பாகம். இப்போ நம்ம வெளிப்பாகத்தில் இந்தியாவில், தென்னிந்தியாவில் இருக்கோம் இல்லையா? நம்ம செத்து போனால் நம்முடைய ஆவி ஆத்மா எங்கே போயிடும்? இந்த பூமிக்குள்ளே பாதாளம்னு ஒரு இடம் இருக்குது. சொல்லுங்கள், பூமிக்குள்ளே பாதாளம்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஐஸ்வர்யவான் செத்து போய் பாதாளத்துக்குள்ளே போய் சொல்கிறான்ல, இந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே நான் வேதனைப்படுறேனேன்னு. அப்போ யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் அந்த தாழ்ந்த பாதாளமாகிய இந்த வேதனை உள்ள இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கு முன்னால் இருந்த பரிசுத்தவான்கள் மேலே பாதாளம்னு ஒன்று பாதாளம் இளைப்பாறுற இடத்துல இருந்தான். ஆனால் இப்போது ஆண்டவர் பரதீசில் கொண்டு பரிசுத்தவான்களை கொண்டு விட்டதுனால இப்போ செத்து போன பரிசுத்தவான்கள் பரதீசில் இருக்காங்க. அதை பற்றி வியாழக்கிழமை நம்ம படிப்போம். அப்போ பூமியில் எத்தனை இடம் இருக்கு சொல்லுங்களேன்? 2 இடம். பூமியின் வெளிப்பாகம், பூமியின் உட்பாகம். உட்பாகத்தில் அந்த தேங்காய் உடைச்சா காலி இடம் இருக்க மாதிரி, பப்பாளி பழத்தை அறுத்தா காலி இடம் இருக்க மாதிரி பூமிக்குள்ளே காலி இடம் இருக்குது. அதில் அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. விஞ்ஞானிகள் அது ரிமோட் சைபீரியாவில் இந்த பாருங்கள், இந்த ஒரு புக்கு தரேன், சாத்தானின் ஆரம்பம் முடியும்னு. அதில் படிச்சிங்கன்னா ரிமோட் சைபீரியாவில் 9 மைல் ஆழம் தோண்டி அலறுகிற சத்தத்தை விஞ்ஞானிகள் கேட்டதாக எல்லாம் கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. ஆகவே பூமியில் 2 இடம் இருக்குது, வெளிப்பாகம், உட்பாகம். சரி, நீங்கள் யாராவது நம்பலைன்னா செத்து பாருங்க, தெரியும். அவ்வளோங்களையா? என் பேரை எழுதி வச்சு செத்துறாதீங்க, போலீஸ் நம்மளை விட மாட்டான். அதனால் செத்து பார்த்தானே தெரியும். அநேகர் செத்து போய் பாதாளத்துக்கும் பரதீசுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த 5 புஸ்தகங்களில் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பாருங்கள், இந்த புஸ்தகங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள செய்திகள் யாவும் இந்த அநாதி தேவன் சொல்கிற புஸ்தகத்திலே இருக்கும். அப்புறம் நரகத்துக்கு செல்ல வேண்டாம்னு, ப்ளீஸ் நரகத்துக்கு செல்ல வேண்டாம்னா, கொரியாவில் உள்ள ஒரு டிராயிங் மாஸ்டர் அம்மா பாதாளத்துக்கும் பரதீசுக்கும் போயிட்டு பரலோகத்துக்கும் போயிட்டு எல்லா காட்சிகளையும் பார்த்து எழுதியிருக்காங்க. அந்த அம்மா 25 படங்களை வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் இது படிச்சுமா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அடுத்தது இங்கே பரலோகம் பாதாளம்னு புஸ்தகம் இருக்குது. இது ஏஞ்சலிக்கான ஒரு சகோதரி, வெளிநாட்டில் உள்ளவா. அவள் பேர், ஊர் எல்லாமே இருக்குது. அவள் கண்டதான எல்லா காரியத்தையும் அங்கே இருக்குது. பாருங்கள், மைக்கேல் ஜாக்சன் உள்ளே இருக்கான். பாதாளத்துக்குள்ளே இருக்கிற மைக்கேல் ஜாக்சன் படத்தோடு போடுறது பாருங்க. மைக்கேல் ஜாக்சன் படத்தோட. செலினான்னு ஒரு அம்மா இருக்கா, அவள் படத்தோட பாட்டுக்காரி. அப்புறம் 2ஆம் ஜான் பால் போப்பாண்டவர் உள்ளே இருக்காராம் பாதாளத்துக்குள்ளே. அப்போது கிறிஸ்தவ மக்கள் கேட்டாங்களாம், எங்கே போப்பாண்டவர் பாதாளத்துக்குள்ளே இருக்கார், நரக பாதாளத்துக்குள்ளே இருக்காருன்னு எப்படி சொல்ல? நான் கண்டதை சொல்கிறேன். போப்பாண்டவருக்கு தப்பெல்லாம் நான் கண்டேன் சொல்லி அந்த ஏஞ்சலிக்கா சொல்லியிருக்கா. இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? கொல்லுன்னா கொல்லுங்க, ஏசப்பாட்டா நான் போயிடுவான். பாருங்கள், இப்படி பாதாளத்துக்குள்ளே நடந்த கதையெல்லாம் அவன் நேரில் போய் பார்த்து. இன்றைக்கி அநேர் கேட்குறாங்க, மோட்சத்தை கண்டது யாரு, நரகத்தை கண்டது யாரு, நாங்கள் சொல்கிறத நம்புறது யாரு? என்ன, மோட்சத்தை கண்டவங்க இருக்காங்க, நரகத்தை கண்டவங்க இருக்காங்க, சொல்கிறத நம்புகிற. எங்க அவிசுவாசத்துக்கு மருந்து இல்லை, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு, அவிசுவாசத்துக்கு மருந்து இல்லை. விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை அதான் நம்பலைன்னா செத்துப்பாருன்னு சொன்னேன். நீங்களாம் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போது இந்த பரலோகம் பாதாளம் பயங்கரமாக இருக்கும் புத்தகம் படிச்சிங்கன்னா. அப்புறம் கடைசி கால சம்பவங்கள், யூதர்கள் எப்படி நாட்டை பிடிச்சி ஆளுகிறாங்க, எலும்பு நாட்டுகள் எப்படி, இஸ்ரேலுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு இதில். அடுத்தது பாருங்கள், சாத்தானின் ஆரம்பம் வரைபடத்தோடு கூட போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எத்தனை காலங்கள் உண்டு, தூதர்கள் எப்படி தோன்றினாங்க, தூதர்கள் அப்புறம் எப்படி சாசம் மாறினாங்க, கடைசி முடிவு என்ன, 7 இடம் மாறி 8வது இடம் நரகத்துக்கு செல்கிறதான கரை எல்லாம் இங்கே இருக்குது. படித்தா ஈஸியாக விளங்கும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இம்மானுவேல் ஆமோஸு ஒரு சாட்சியாக அங்கே இருக்குது. நீங்கள் அம்மா மாதிரி நைட் படிக்காதீங்க, குளிர்காய்ச்சலே வந்துடும். அதனால் தைரியமானவங்க நைட்டில் படிங்க.
என்ன விலங்குல அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். சரி, அப்படி சில சகோதரியை சொல்லி நான் கேட்டேன், பாஸ்டர் காய்ச்சலே வந்துருச்சு பாஸ்டர், பயமாக இருக்கிற அவ்வளோ பயங்கரமான புஸ்தகம். இல்லையா? எதுக்கு விற்பனைக்காக கொண்டு வரல, வேணும்னா வாங்கினா போதும், இல்லைன்னா கார் கொண்டு வந்திருக்கேன், காரில் தூக்கி போட்டு பேசாமல் போயிட்டே இருக்கோம். அது வேணும்னா வாங்கினா போதும், நாங்கள் வியாபாரத்துக்கு இல்லை. சில அது வாஸ்து பார்த்து ரொம்ப ரகசியங்கள் இருக்குங்க, இதுவரை நீங்கள் அறியாத ரகசியங்கள்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் 7 நாள் செய்தியாகிய மணவாட்டி ரெபேக்காள்னு இந்த அக்காவை பற்றி, மணவாட்டி ரெபேக்காளை பற்றி 61 குறிப்பு 7 நாள் செய்தி போடுறது. அது ஒரு புஸ்தகம் பாருங்கள் போட்டிருக்கோம், தேவைன்னா வாங்கிக்கோங்க. இல்லையா? புஸ்தகம் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு கொடுப்பதெல்லாம் நஷ்டங்க, உண்மையாக சொல்கிறேன். புஸ்தகம் எழுதுறதே கஷ்டம், அதை பிரிண்ட் பண்ணுறது கஷ்டம், அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்குறது கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. கடைசியில் பிரிண்ட் பண்ணுறது கஷ்டம், லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் விற்கிறதும் கஷ்டம். இல்லையா? ஆமாம், 2-3 உப்பு மிளவத்தைக்கு இந்த மளிகை சாமானுக்கு மாதிரி வாங்கிட்டு போவாங்க, அது பல வருஷம் ஆகும் விற்கிறது. அந்த பிரிண்ட் பண்ண பணத்தை கொண்டு பேங்கில் போட்டால் வட்டியே ஜாஸ்தி ஆகும். இது எதுக்காக? லாபத்துக்காக இல்லைங்க, சுவிசேஷம் போகணுன்னு சொல்கிற ஒரே விஷயத்துக்கு தான். இல்லையா? இந்த புஸ்தகத்தை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்காரர் 130 ரூபாய் கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகுன்னாரு, நான் 100 ரூபாய் தான் கொடுக்குறேன். ஒரு புஸ்தகம் 100 ரூபா. இது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக இதை விலை ரொம்ப குறைச்சி கொடுக்குறோம். 5 புஸ்தகம் சேர்ந்து உங்களுக்கு 100 ரூபா தான். 200 ரூபாய் உள்ள புஸ்தகம் ஆணி ஆடி புரட்டாசி தள்ளுபடி 100 ரூபா. 100 ரூபா தான். தேவையானா வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் புஸ்தகம் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் தேவையானா வாங்கிட்டு போங்க. கண்டிப்பு இல்லை, எல்லோரும் வாங்கி கண்டிப்பாக படிக்கணும். வாங்கி தலையணைகளை வச்சுறாங்க, பேய் பிசாசு வராதுன்னு. படித்து பாருங்கள், என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். இல்லையா? இவரை ரொம்ப நேரம் பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்கேன், எதுக்குன்னு உங்களுக்கு பிற சொல்கிறேன். இல்லையா? நீ அடிக்கடி வரணும், நித்தம் வரணும்னா சரி போகலாம், நான் பிறகு கூப்பிடுவேன். இல்லையா? செலுத்துங்க, கை தட்டி தேவனுக்கு சோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். கை தட்ட மாட்டீங்களா? ஓசையாக கை தட்டுங்க. சரி, இப்போ பாருங்கள், நம்ம வேதத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு படிச்சிட்டோம். பரலோகம், பூலோகம், நரகம். 3வது இடம் என்ன இருக்குது? பாதாள நரகம் வேறு, நித்திய நரகம் வேறு. நியாய தீர்ப்புக்கு பிறகு தான் நித்திய நரகம். ஜப்ஜெயில் வேறு, ஆயுள் தண்டனை வேறு. சொல்லுங்கள், பிடிச்ச உடனே குற்றவாளி எங்கே போடுறாங்க? ஜப்ஜெயிலில் போடுறாங்க. அப்புறம் ஆயுள் தண்டனை அது வேறு. அது மாதிரி நித்தியமாக நரகத்துக்கு போகிறதான சம்பவம் வேறு, நியாய தீர்ப்பு பிறகு. மரித்த உடனே நரக பாதாளத்துக்கு போகிறது வேறு. ஆனால் ஜப்ஜெயிலில் போனால் ஜாமீனில் வெளியே வரலாம், ஆனால் பாதாள நரகத்துக்கு போனால் ஜாமீனில் வெளியே வர முடியாது. உள்ளே போனால் போனது தான், அப்புறம் ஜாமீனும் கிடையாது. மந்திரி சொன்னாலும் எம்எல்ஏ சொன்னாலும் வெளியே வர முடியாது. ஆனால் இங்கே இந்த எம்எல்ஏ எம்பி வரலாம், தோளம் துருத்தி எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றம் செய்தவனும் ஜாமீனில் எடுத்துடுறான். காரணம் எங்காலும் உங்கால் என்ன. ஆனால் செத்து போன மனுஷனுக்கு என்ன கிடையாது, பாதாளத்தில் போன போது வெளியே வர முடியாது. இல்லையா? சரி, அவ்வளோ. இப்போ இந்த பைபிளில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லா நாளும் கூட்டம் 7 மணிக்கு பிரசங்க ஆரம்பித்து 9 மணிக்கு என்ன ஆத்மாவை போட்டு உங்கள் ஆத்மாவை அனுப்பிடுவோம். ஆகையினால 6:30 மணிக்கு நீங்கள் வர வேண்டும். இல்லையா? அரை மணி நேரம் பாட்டு ஜபம். நீங்கள் பிந்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சத்தியம் கேட்க முடியாது. லேட்டு நமக்கு வேட்டு என்ன, அதனால் உங்களுக்கு தான் டைம் கிடையாது. உங்களுக்காக நான் காத்திருக்க முடியாது. 7 மணிக்கு பிரசங்கம் பாசையாக கொடுத்துருவாங்க, நான் 9 மணிக்கு முடிச்சிடுவேன். இல்லையா? அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த 7 நாள், இன்னும் 6 நாள் தான் இருக்குது, உங்களை அருமை நண்பர்களை சகோதர சகோதரிகளை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் படிக்கணுங்க. சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் அறியாத சத்தியங்கள் இந்த 7 நாட்களும் உங்களுக்கு சொல்லித்தரோம். சரி, இப்போ நம்ம அனாதி தேவனை பற்றி நான் படிக்க போகிறோம். சொல்லுங்கள், அனாதி தேவனை பற்றி படிக்க போகிறோம். அனாதி காலத்தை பற்றி படிக்க போகிறோம். அந்த புஸ்தகத்தில் உள்ள அனாதி தேவன் சொல்கிற புஸ்தகத்தில் உள்ள சம்பவத்தை படிக்க போகிறோம். இதில் நம்ம எத்தனை விஷயம் படிக்க போகிறோம்னா 7 காரியங்கள். சொல்லுங்கள், 7 முதலாவது, தேவன் என்றால் யார் என்பதை படிக்க போகிறோம். தேவன் என்றால் யார். 2வது, தேவன் ஒருவர் உண்டா, காட்டி கொடுக்க முடியுமா என்று படிக்க போகிறோம். 3வது, யார் மெய்யான தேவன் என்று படிக்க போகிறோம். 4வது, அனாதி தேவனுடைய தன்மை என்ன. 5வது, அனாதி தேவன் என்ன கிரியை செய்கிறார் நமக்கு. 6வது, அனாதி தேவன் எங்கே இருக்கிறார். 7வது, அனாதி தேவன் கொடுக்குற மகிமை என்ன, ஆசீர்வாதம். இப்படி 7 காரியம் படிச்சுட்டு இன்றைக்கி ஃபினிஷ் முடிச்சிடலாம். அனாதி கால சத்தியங்கள் முடிஞ்சது. நாளைக்கு தூதர்களை பற்றி படிப்போம். நான் வேறு படங்கள் மாற்றி மாற்றி போட்டிருப்போம், ஒன்றுனா சொல்லி உங்களுக்கு சொல்லித்தருவோம். இல்லையா? சரி, இப்போ நம்ம இன்றைக்கி உள்ள செய்தியில்
அனாதி காலத்தை பற்றி படிக்க போகிறோம். அது தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அதனால் அனாதின்ற ஒரு காலம் இருக்கிறதா? சங்கீதம் 25:6 படிங்க, அதில் இருக்குது. எடுத்தீங்களா? தங்கங்களே எடுத்து வாசிங்க. சங்கீதம் 25:6. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எடுத்து யாராவது உற்சாகமாக வாசிக்கிறீங்களா? என்னாச்சு? எடுக்கலையா இன்னும்? என்னம்மா எங்கம்மா இருக்கீங்க? ராஜாத்தி முன்னால் இங்கே வந்து இருந்து வாசிங்களேன். ஏம்மா எனக்கு ஒன்றுமே கேட்கலாமா? சொல்லுங்க, இங்கே வந்து இருந்து வாசிங்க கர்த்தாவே. என்னாச்சு? இங்கே முன்னால் வந்து இங்கே உட்காந்துருந்து வாசிங்க, காது கேட்கணும்ல. எந்திரிச்சு வாங்க ராஜாத்திகளே. 3 நேரம் சொன்ன பிறகு நடத்துறீங்கன்னா வீட்டில் உங்கள் வீட்டையா எத்தனை தரம் சொல்கிறாங்களோ தெரியல. நாங்கள் சொல்லியே 3 நேரம் சொல்லியே செய்ய மாட்டேங்கிங்கண்ணா. வாசிங்க கர்த்தாவே. நல்லா வாசிக்கிறீங்க. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அனாதி காலத்தில். இந்த அம்மா எந்திரிச்சின்னு அழகாக வாசித்தாங்க. ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆமாம், உட்காருங்க. எல்லா நாளும் இங்கே இருக்கணும், ஒழுங்காக வாசிக்கணும். ஒரு மைக் கொடுக்கணும்னா நாளைக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு மைக் கொடுக்கணும், அருமையாக வாசிக்கணும். வாசிக்கிற பிள்ளைகள்லாம் முன்னாள் வருஷத்துலேருந்து வாசிக்கணும். ஒரு ஆள் எடுத்தால் லேட் ஆகிட்டே எடுத்து கொடுத்து வாசிக்கணும். கட்டன்னு நல்லா வாசித்தீங்கன்னா நிறைய வசனத்தை வாசிக்க சொல்லுவேன். நீங்கள் லேட்டாகனா வசனம் வாசிக்க முடியாது. இல்லையா? சரி, அன்பானவர்களே, நாம் இப்போ என்ன வாசித்தோம் சொல்லுங்களேன். கர்த்தாவே, உம்முடைய காருண்யங்களையும் உம்முடைய இறக்க நினைத்தருளும், அவைகள் அனாதி காலம். அப்போ அனாதின்னு ஒரு காலம் இருந்திருக்கு. சொல்லுங்கள், அனாதின்னு ஒரு காலம். ஏம்மா மைக்கில் வாசிங்க, அதுக்கு தானே மைக் தரோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆன் பண்ணிக்கோங்க. மைக்கு பேசாத நேரம் ஆஃப் பண்ணிக்கங்க. ஏன்னா சத்தம் கேட்குது. உச்சி மண்டையில் ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த அம்மா மைக்கில். மைக்கு கேட்குது. நல்லது. கரெக்ட். ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா. வாசிங்க இன்னொரு தடவை. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறது. அப்ப அனாதின்னு ஒரு காலம் இருந்திருக்கா இல்லையா? சொல்லுங்க. அது எது முதல் எது வரை என்று கேட்டா, அனாதி காலம் எது முதல் எது வரைன்னு கேட்டா, தங்கங்களே, தேவன் எப்போ இருந்தாரோ அவர் தூதர்களை படைக்கிறவர் அனாதி காலம். தேவன் முதல் தூதர்கள் வரை அனாதி காலம். சொல்லுங்க. தேவன் எப்போ இருந்தாலும் அது முதல்ல தூதர்கள் எப்போ படைச்சாரோ அது வரை அனாதி காலம். வருஷ கணக்கு சொல்ல முடியாது. தேவன் எப்போ இருந்தார்? இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்ம புத்திக்கும் யோசனைக்கும் சிந்தனைக்கும் எட்டாத காலத்திலே இயேசு இருக்கிறார். இல்லையா? ஆமாம். எல்லா சபையிலையும் இப்படி கூட்டம் வச்சா கால்வாசி பேர் தான் சபையில் வராங்க. பெரிய வேதனை. உலக பிரகாரமாக எவன் ஆடுறான், குதிக்கிறான், சர்க்கஸு, பட்டிமன்றம், அங்கே எங்கெல்லாம் ஓடுவாங்க. ஆனால் கூட்டங்களில் ஒரு வசனம் கேட்கணுன்னா நம்ம விசுவாசியில் வரமாட்டான். பெரிய வேதனை. என்ன? அதனால் நீங்களாவது வந்த உங்களை குறித்து நாங்கள் வேதனைப்படலை, சந்தோஷப்படுகிறோம். இல்லையா? உங்களை குறித்து நாங்கள் வேதனைப்படலை, சந்தோஷப்படுகிறோம். ஏன் வேதனைன்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் வராமல் போயிட்டு அதை விட வேதனை. என்ன? அதனால் ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் சிரிப்பாகவே பேசி பழகி போயிட்டேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே கவனிச்சிங்களா? அனாதி காலம் என்று ஒரு காலம் இருக்குது. அது தேவன் முதல் தூதர்கள் வரை. சொல்லுங்கள். அப்போ தேவன் எப்போ இருந்தார்? இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்ம புத்திக்கும் மூளைக்கும் சிந்தனைக்கும் எட்டாத காலத்துக்கு முன்னாலே அவர் இருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வாலிப பிள்ளை, ஒரு தங்கச்சி என்கிட்ட வந்து சொன்னால், பாஸ்டர் ஒரு கேள்வின்னா. என்னம்மா கேள்வின்னு? அது தேவனை படைச்சது யார், ஆண்டவரை படைச்சது யாருன்னு. நான் சிரிச்சிட்டேன். மகளே, ஆண்டவரை படைச்சது யாருன்னு கேட்குறேன். நான் அதுக்கு மேலே உள்ள ஆண்டவர்னு சொன்னோம்னா அவரை படைச்சது யாருன்னு கேட்பேன். அவருக்கு மேலே உள்ள ஆண்டவரை படைச்சாருன்னா உனக்கும் பைத்தியம் எனக்கும் பைத்தியம். என்ன? உனக்கும் பைத்தியம். அது எங்கே போய் நிற்கும்? கர்த்தர் சொல்கிறாரு, நானே கர்த்தர், என்னை தவிர தேவன் கிடையாதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பிள்ளை அப்புறம் சனிக்கு பரிசுத்தாயின் அபிஷேகம் கூட்டத்தில் பரிசுத்தாயின் அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசியாக மாறிட்டா. ஹல்லேலூயா. அதனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பரலோக காட்சியை பற்றி 1 மணி நேரம் பிரசங்கம் இருக்கும். அரை மணி நேரம் பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு அரை மணி நேரம் பிரசங்கம் இருக்கும். அரை மணி நேரம் அபிஷேக கூட்டம் நடக்கும். இந்த வாரத்தில் பரிசுத்தாயின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத எல்லாரும் ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஆவி இல்லாதவங்க செத்தவங்க, ஆவி இல்லாதவங்க பாவி,
அதனால் எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைக்கும். போன வாரத்தில் நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு வாரத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை முன்னால் சனிக்கிழமையில் தான் இந்த அபிஷேக கூட்டம் நடத்தி வந்தோம். இந்த சனியை பிடிச்ச நாளில் யாரும் வரதில்லை. அதனால் இப்போ அந்த சனி நீங்கின பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஞானத்தோடு வர்றாங்க. நொண்டி வண்டி, சண்டி வண்டி, குறும்பு வண்டி, பொல்லாப்பு வண்டி, எல்லா வண்டி, நல்ல வண்டி, எல்லா வண்டியும் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஏசுனார் அடிச்சு விடப்படாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை வரும். ஞாயிற்றுக்கிழமை வராத வண்டிகளே இருக்காங்க. என்ன செய்கிறது? சரி பார்ப்போம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பெற்றுக்கொண்டவர்களும் புதுப்பிக்கப்படும். அடிக்கடி பெட்ரோல் பல்க் போகாத வண்டி வழியில் நிற்கும். சொல்லுங்கள், அடிக்கடி பெட்ரோல் பல்க்கு போகாத வண்டி வழியில் நிற்கும். அதனால் ஆவியின் நிறைவு தேவை. சரி, இப்போ பார்ப்போம். ஸ்தோத்திரம். அனாதி காலம் இது முதல் எதுவரைன்னு சொன்னேன். தேவன் முதல் தூதர்கள் வரை. தூதர்களை எப்போ படைச்சாரோ அது வரை அனாதி. வருஷ கணக்கு தெரியாது, வருஷ கணக்கு சொல்ல முடியாது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். அதுபோல் தேவன் இருந்த வருஷங்களே ஆராய்ந்து பண்ணி. நீங்கள் ஒரு வசனம் படிக்கிறீங்களா? ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன், வாசிங்க. நீங்கள் இந்த அம்மா கீழ்ப்படிஞ்ச முன்னால் வந்து அழகாக வாசிக்கிறாங்க, சூப்பர். நீங்கள் யோபு 36:26 படிங்க. யோபுடைய புஸ்தகம் 36:26 படிச்சிங்கன்னா அதில் தேவனுடைய வருஷங்களின் லெக்கத்தை நம்ம ஆராய்ச்சி முடியாதது என்று சொல்லியிருக்க. நீ வாசிக்கிறீங்களா? யோபு 36:26. என்னாச்சு? ஏமா நீங்கள் எடுக்கலையா இன்னும்? என்னாச்சு? இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். தேவன் மகத்துவம் உள்ளவர். நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாதது. பார்த்தீங்களா? அவருடைய வருஷங்களின் லக்கம் கண்டுபிடிக்க மாதிரி எவ்வளோ வருஷம் இருந்தாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அனாதி காலம் தேவன் முதல் தூதர்கள் வரைன்னு வார்த்தை கணக்கு தான் சொல்ல முடியுமே வழியே வருஷ கணக்கு சொல்ல முடியாது. புரிஞ்சிச்சா? அப்போ அனாதி காலத்தை பற்றி நம்ம அனாதி காலம் என்று ஒன்று இருக்குது. அது எவ்வளோ காலம்னு அறிய முடியாது. வார்த்தையினால் சொன்னோம், வருஷத்தினால சொல்ல முடியாது. சரி, இந்த அனாதி காலத்தில் நம்ம முதலாவது படிக்கிறது என்ன? தேவன் என்றால் யார்? சொல்லுங்களேன் தங்கங்களே. தேவன் என்றால் யார்? நீங்களே சொல்லுங்களேன். தேவன்னா யார், தெய்வம்னா யாருன்னு சொல்லுங்களேன். இவ்வளோ வருஷம் விசுவாசிகளாக இருக்கீங்க. தப்பை சொன்னால் சிரிக்கலாம், என்ன சொன்னாலும் சிரிக்கலாம், பரவாயில்ல. தேவன் என்றால் யார் சொல்லுங்களேன். கம்முன்னு உட்காந்துருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கம்மா. ஆமாம், இந்த அம்மா சொல்கிறாங்க வானத்தையும் பூமியும் படைத்தவர். உண்மைதான், வானத்தையும் பூமியும் படைத்தவர் உண்மைதான். ஆனால் நாஸ்திகன், கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகன் இதை ஒத்துக்கொள்ள மாட்டான், இயற்கையாகவே வந்தோன்னு சொல்லுவான். தேவன் தான் வானத்தையும் பூமியும் படைத்தார், இயற்கையாக தோன்றினது அல்ல. ஒரு நாளைக்கு 2 சயின்டிஸ்ட்டு பேசினாங்களாம், விஞ்ஞானிகள். ஒருத்தர் சொன்னாராம் வானம் பூமியெல்லாம் இயற்கையாகவே உண்டாயிடுச்சுன்னு. அதுக்கு பதிலாக இன்னொரு விஞ்ஞானி சொன்னாராம் இந்த கம்ப்யூட்டர் தானே உண்டானதுன்னு சொன்னாராம். தானே உண்டாச்சா? நம்மளாம் உண்டாக்கணும். அதே மாதிரி தான் இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஒரு கர்த்தர் உண்டு, அறிவுகட்ட ஜன்மம் இப்படி சொல்லாதேன்னு. அல்லேலூயா. ஒன்றும் இயற்கையாக உண்டா. இடி, மின்னல், காற்று, மழையெல்லாம் இயற்கைன்னு நம்ம சொல்லவே கூடாது, தேவனுடைய படைப்பு. அது பார்த்துங்க, இயற்கைன்னா அங்கே தேவன் மறைக்கப்படுகிறார். இயற்கையாக உண்டாகும், அது தேவனுடைய செயற்கை. தேவன் தான் எல்லாம், தேவனுடைய செயல் தான் எல்லாம். ஆகவே விசுவாசிகள் ஒருத்தரும் இயற்கைன்னு சொல்லவே கூடாது, எல்லாமே ஆமாம் தேவனுடைய படைப்பு. இயற்கைன்னு சொல்லும்போது கர்த்தர் அங்கே மறைக்கப்படுகிறார். வானம் பூமி இயற்கையாக உண்டாச்சுன்னா அவர் இயற்கையாக உண்டாச்சு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு இருக்கு. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே கவனிச்சிக்கலாம். அப்போ தேவன் என்றால் யாருன்னா, இந்த அம்மா சொன்னது ரைட் தான். ஆனால் நாஸ்திகர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால் நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகர் இடத்துல என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணக்கூடாது. நான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அநேக கடவுள் இல்லைன்னு சொல்கிற காட்டுமிராண்டி பயல்கள் இருக்கானுங்க, நிறைய பேர் இருக்காங்க. விஞ்ஞானிகள்லாம் இப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இப்படி பேசுகிறேன்னா, நமக்கு வயசாகி போச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் பேச திட்ட வேண்டியதாக இருக்குது. என்ன செய்ய, அறிவுகட்ட ஜென்மங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது கடவுள் இல்லை தெய்வம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணாமல் அவங்கள புகழ்ந்து சொல்லணும். இப்போ ஒரு ஆளை ஒரு டாக்டர்னு வைங்களேன், அந்த டாக்டர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறார், தெய்வம் இல்லைன்னு சொல்கிறார் என்ன வைங்க, அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு தர்க்கம் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த டாக்டரை புகழ்ந்து சொல்லணும். டாக்டர், உங்களால் தீர்க்க முடியாத வியாதியே இல்லையா,
நீங்கள் எல்லா வியாதியும் குணமாக்குறீங்களா? கரெக்டாக வியாதியை பார்த்து கரெக்டாக இன்ஜெக்ஷன் மாத்திரை கொடுத்து எல்லாம் வியாதியும் குணமாக்குறீங்களாம். பூமியில் உங்கள் ஊரில் உங்கள் பேர் தான், உங்களால் முடியாத காரியம் இல்லவே இல்லைன்னு எல்லாரும் உங்களை புகழ்த்தி சொல்கிறாங்க டாக்டர்னு சொன்னோன்னே இந்த டாக்டர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஹேய், என்ன சொல்கிற? எல்லா வியாதியும் குணமாக்க நான் என்ன கடவுளாம்பார். அவரே இப்போ சொல்லிட்டார்ல கடவுள்னா யாருன்னா. இன்னும் விளங்கலையா உங்களுக்கு? எல்லா வியாதியும் குணமாக்க நான் என்ன? அப்போ கடவுள்னா யார் சொல்லுங்கள்? எல்லா வியாதியும் குணமாக்குறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். அப்போ நாம் தேவன் என்றால் யாருன்னு சொல்வேன். நீங்கள் மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன் சொல்லணும். சொல்கிறீங்களா? தேவன் என்றால் யார்? வெளியே கேட்டுறாம மெதுவாக சொல்லுங்கள், சத்தம் போட்டு சொல்லுங்களேன். ஏன்னா உற்சாகமாக சொல்லுங்கள். நீங்கள் உற்சாகமாக இருந்தால் நான் ரொம்ப உற்சாகமாகிடுவேன். முன்னு உட்காந்துருக்காதீங்க, நல்லா உட்காரமாக சொல்லுங்கள். சரி, நல்லா சொல்லுங்கள். தேவன் என்றால் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன். அல்லேலூயா. அப்போ மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள் உண்டா இல்லையா? உண்டு. நான் ஒன்றா சொல்வேன், நீங்கள் முடியாது 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 சொல்ல முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. முடியாது முடியாதுன்னு உற்சாகமாக சொல்லணும். மனுஷனால் சந்தோஷமாக இருக்க முடியாது, தேவன் தான் நம்ம சந்தோஷப்படுது. மனுஷனால் சமாதானமாக இருக்க சொல்லுங்களேன் வாயை திறந்து. சிலர் வாயே திறக்கலை. வீட்டில் போனால் 8 வீடு கேட்க வாய் பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். இது ஸ்டடி, அது ஸ்டடி. சொல்லுங்கள், ஸ்டடி அது ஸ்டடி. எப்போ நம்ம 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆனாமன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி அஸ்திபாரமான காரியங்கள். இது ராப்பள்ளிக்கூடம், முதியோர் கல்வி. 7 நாள் ராப்பள்ளிக்கூடம், முதியோர் கல்வி. நீங்கள் எல்லாம் வரணும். அல்லேலூயா. ஆமாம், ஆனாமனாலாம் சொல்லிக் கொடுப்போம். வேத வசனத்தில் ABCDலாம் சொல்லிக் கொடுப்போம். சரி, இப்போ தேவன் என்றால் யாருன்னா மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் யார்? தேவன் படித்தோம். அப்போ நம்ம ஒன்றா சொல்வேன், முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லணும். மனுஷனால் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க, சண்டை போடாமல் இருக்க. ஏன் அம்மா மாதிரி சிரிக்கிறீங்க? புருஷன்கிட்ட சண்டை போட நாளே இருக்காத. ஏன் புருஷன்கிட்ட நான் சண்டை போட்டதில்லை பாஸ்டர்னு சொல்கிறவங்க கை தூக்கும் பார்க்கலாம். ஒருத்தர் கூட இல்லை பாருங்கள், சங்கடமாக இருக்க பாருங்கள். அப்போ எல்லோரும் சண்டை போடுங்க. சண்டை போடாமல் இருக்க சொல்லுங்களேன். சாப்பிடாமல் இருக்க, சாகாமல் இருக்க, செத்து போன உயிரோடு எழும்ப, நாம் நினைத்தபடி நடக்க, அடுத்த ஆளை நடத்த முடியாது. நடந்தது ஒன்று, நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஒரு கதை சொல்லட்டுமா? வெளிநாட்டில் ஒருத்தன் வேலை செய்தான். கிராமத்து பிள்ளைய பேசி வச்சுட்டு போனான். ஒன்றை கல்யாணம் பண்ணின்னு பேசி முடிவாக்கி போயிட்டான். அங்கேருந்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டான், டச்சிங் செல்ஃபோனு. இவளுக்கு டச் பண்ண தெரியாது. ஒரு படித்த பிள்ளைகிட்ட எனக்கு மச்சான் என்ன தான் கல்யாணம் பண்ண போகிறாரு, எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, கொஞ்சம் டச் பண்ணி சொல்லி கொடு என்ன. சொல்லி கொடுத்துட்டு அவன் நைஸாக அவன் நம்பரை கேட்டு வாங்கி விட்டான். வாங்கிட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நீ இப்போ பெருசுகள்லாம் நினைக்குது. அவளை கல்யாணம் பண்ணலாம் நினச்சேன், இன்னொருத்தன் தட்டிட்டு போயிட்டான். அவனை கல்யாணம் பண்ணிட்டான், இன்னொருத்தி தட்டிட்டு போயிட்டான்னு. பெருசுகள் பழைய காலத்தில் உள்ள இப்போ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இனி போனது போச்சு, இனி நினச்சி பிரயோஜனம் இல்லை. என்ன ரொம்ப சிரிக்கிறீங்க? வாலிப பிள்ளைகள் என்ன யோசிக்கிறோன்னு தெரில. அல்லேலூயா. நான் ஜோக் அடிக்கிறேன். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நினச்சது போல் நடக்க முடியாது, அடுத்த ஆளை நடத்த முடியாது. சொல்லுங்களேன், முடியாது. நான் நாஸ்திகர்கிட்ட சவால் விட்டேன். உன்னால் செய்ய முடியாத காரியம் இல்லைன்னா நீ தேவன் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அல்லேலூயா. நீ உன்னால் எல்லாம் செய்ய முடியும்னா இங்கே செத்து போனான் ஒருத்தனை உயிரோட எழுப்பு முடியுமா? முடியாது முடியாது முடியாது. உன்னால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் தேவன். மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் தேவன். ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம பிளாஸ்டிக்கில் பூ எல்லாம் பூ, வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் உண்டு பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்த்து ரசிக்கலாம், உண்டு ரசிக்க முடியாது. ஆனால் தேவன் செய்த பழங்களை பார்த்தும் ரசிக்கலாம், உண்டும் ரசிக்கலாம். பாருங்கள், அன்றைக்கி ஒரு டேபிளில், டைனிங் டேபிளில் ஊஞ்சால் மாதிரி ஒரு ஊஞ்சால் இருந்தது. அதில் பிளாஸ்டிக்கில் செய்த எல்லா பழங்களும் இருக்குது. ஆட்டி விட்டால் ஆடிக்கிட்டே இருக்கும், பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் அதை கண்டு ரசிக்கலாம், உண்டு ரசிக்க முடியாது. ஆனால் தேவன் படைத்ததை உண்டும் ரசிக்கலாம், கண்டு ரசிக்கலாம். ஆப்பிள் பழம் அழகாக, இந்த ஆப்பிள்லேயே இந்த திராட்சை பழம் அம்பாசிடர் காரில் அழகாக தொங்குது. பிளாஸ்டிக்கில் செய்து வச்சுருக்கான், ஆடி ஆடி போகுது. பறித்து சாப்பிட முடியுமா?
முடியாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் தான், மனுஷன்தான். புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். தேவன் படைத்தது போல மனுஷன் ஒரு பொருளை படைக்க முடியாதுன்னு இப்போ சொல்லிட்டேன். இந்த மேஜையை படைச்சது யார்? உண்டாக்குனது யார்? ஆசாரி. இதுக்கு மரம் கொடுத்தது யார்? உங்கள் மரக்கடைக்கிற உங்கள் தாத்தாவா? தேவன் தான் கொடுத்தார் மரம். தேவன் மரம் கொடுக்கலன்னா மனுஷன் செய்ய முடியாது. தேவன் கொடுத்த மரத்தை வச்சு தான் ஒரு டேபிள், சேரு, ஸ்டூலு இது செய்ய முடியும். ஆனால் தேவன் அப்படி இல்லை, வார்த்தையால் படைக்கிறவர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கைத்தட்டுங்களேன். உச்சாம ஏங்க 2 மணி நேரம் சர்ன்னு ஓடி போயிருங்க. அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு 2.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு இறங்கினேன். என்ன பார்த்து 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டீங்க? 2.25 மணி நேரம் பேசியிருக்கேன். நீ என்ன 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். லேலியா. அது மாதிரி நேரம் போகிறதே தெரியாதுங்க. ஆண்டவர் செய்வார். உங்கள் சத்தியங்களை உங்களோட பேசுவார். உங்களுக்கு நீங்கள் உச்சாமாக கேட்பீங்க. மற்றவர்களை தயவு செய்து அழைச்சிட்டு வாங்க. சரி, இப்போ பாருங்கள். அப்போ தேவன் என்றால் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் யார்? தேவன் பட்சம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த கேமரா ஸ்டாண்ட் இருக்குது, இதை உண்டாக்குனது யார்? இது இரும்பு, இந்த வெல்டிங் பண்ண கிரில்காரன் இதெல்லாம் உண்டாக்குனாங்க இல்லையா? இதுக்கு இரும்பு கொடுத்தது யார்? உங்கள் இரும்பு கடைக்காரன் உங்கள் தாத்தாவை கொடுத்தாரு? தேவன் தான் கொடுத்தாரு. தேவன் இரும்பு கொடுக்கட்டாலும் இப்போ செய்ய முடியாது. அப்போ மனிதனால் ஒரு பொருளை வச்சு தான் ஒரு பொருளை செய்ய முடியுங்க. ஆனால் தேவன் வார்த்தையால் படைக்கிறவர். இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமியும் ஒரு வார்த்தையால் படைச்சிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ பெரிய ஆண்டவர். தேவன் மகத்துவமானவர் என்று சொல்லி நாம் அவரை அறிய முடியாது என்று சொல்லி எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. யோசித்து பாருங்களேன். எங்க பூமியை தண்ணியில் பரப்பி தண்ணியில் அஸ்திபாரம் போட்டு தண்ணியை சுற்ற வச்சுருக்காரு. பூமி உருண்டையாக சுற்றிக்கிட்டே இருக்குது, பந்து மாதிரி சுண்டுகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களும் சுற்றிடுற தன்னைத்தானே சுற்றுது, சூரியனையும் சுற்றுது. யோசித்தீங்களா எப்போமாவது? அந்த தண்ணி தான் கடலின் ஆழம். தண்ணியுடைய கனம் தான் கடலின், புரியுதா புரியலையா? இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது தண்ணியுடைய ஆழம்தான் இது, கடலின் மத்தியில் இருக்கிறது பூமி. அல்லேலூயா. என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அவரோட படைப்பெல்லாம் நம்ம மூளைக்கே இருக்க, நம்ம குருவி மூளைக்கெல்லாம் அது எட்டாது. அவே தேவன் என்றால் யார்? மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறவரே தேவன் சொல்லிட்டான். இப்போ நீங்கள் யாராவது தேவன் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? உன்னால் எல்லாம் செய்ய முடியுமான்னு கேளுங்க. முடியும்னு சொன்னேனே. முடியும்னு சொல்லுவானா? இங்கே ஒருத்தன் செத்து போனான், உயிரோடு எழுப்புவானா? இவன் செத்தாலும் அவனை உயிரோடு எழுப்ப முடியாது இல்லையா? மனிதன் செத்து போனால் மனிதன் உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியாது. ஆனால் மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர் நம்முடைய தேவன். மனுஷனுக்கு களிமண்ணான மனுஷனுக்கு ஊதி உயிரை கொடுத்ததும் தெய்வம் தான். ஆகவே தேவன் என்றால் யார்? நல்லா சொல்லுங்க. தேவன் என்றால் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன். நல்ல உச்சாமா நான் சொல்றத சொல்றீங்களா? தேவன் என்றால் யார்? சிலது வாயே திறக்கலை. எந்த சாத்தான் சாக்கு ஊசி போட்டு தச்சிட்டு போனாலும் தெரியல, சங்கடமாக இருக்குது. நல்லா உச்சாமல் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சொன்னால் உச்சாமல் இருந்தால் தானே நானும் உச்சாமல் சொல்ல முடியும். முன்னே இஞ்சி தின்ன டேஸ் மாதிரி உட்காந்துருந்தா எப்படி? நான் உங்களை குரங்குன்னு சொல்லலை, குரங்கு போலேன்னு சொன்னேன். அந்த யோபு என்ன சொன்னார்? பைத்தியக்காரின்னு சொல்லலை, பைத்தியக்காரி போலேன்னு தான் சொன்னார். அதனால தான் அவன் ஒழுங்காக கஞ்சி ஊற்றுனான், இல்லைன்னா சாப்பாடு கொடுத்துட மாட்டான். வழங்கலையா உங்களுக்கு? அதனால் உச்சாமல் இருக்க கொஞ்சம். ஏன் என்ன கட்டுப்போச்சு? சவுண்டம் உச்சாமல் இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென். பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, இந்த வயசுலேயும் நான் இப்படி உச்சாமல் இருக்கேன். ஆண்டோட கிருபை தான். எங்கள் அம்மாவுக்கு 100 வயசுக்கு மேலே, இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் தான் இறந்து போனாங்க. பாருங்கள், 100 வயசுக்கு மேலே. நாட்டை கேட்டிருக்கேன், எங்கள் அம்மா வயசு கொடுங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்வேன்ருக்கேன். ஒரு நாளை கூட சும்மா இருக்கக்கூடாது. சின்ன சபையாக பெரிய சபையாக ஓடி 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 பாருங்கள் ஊழியத்தை செய்யணும். ஆமென். இப்படியெல்லாம் தேவன் என்றால் யாருன்னு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல, டீச்சிங்கு. அதாவது ஸ்டடி தாங்க, ஸ்டடி. சத்தியத்தை அறிவி, சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். ஆனால் அந்த சத்தியத்தை அறிய பிசாசு விட மாட்டான். ஆடுறாங்க, பாடுறாங்க, ஒய் விசில் அடிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் குடும்பம் போ 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 விட்டுருவான் சாத்தான். சத்தியத்தை அறிஞ்சு உள்ளத்தில் வருமானோ, அங்கே போகாத, உன்னை மாற்றி விடுவான்னு சொல்லி சாத்தான் விட மாட்டான். அதனால் நீங்கள் சாத்தானை ஜெயிச்சு வந்துட்டீங்க. நீங்கள் ஜெயமான ஆட்கள். அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் தப்பி தவறி தான் வந்து சேர்ந்தேன்னு நினச்சிடாதீங்க. உண்மையிலே நீங்கள் சாத்தானை ஜெயிச்சு தான் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆமாம், அன்பாரோடே கவனிச்சிங்களா? சரி, 2வது கொஸ்டின் போகலாமா? தெய்வத்தை காட்டி கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள்.
தெய்வத்தை, கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல, தேவன் இருக்கார்ல, காட்டி கொடு என்ன யாரா கேட்டால் காட்டி கொடுக்க முடியாது, சொல்லி தான் கொடுக்க முடியும். சொல்லுங்கள், காட்டி கொடுக்க முடியாது, சொல்லி தான் கொடுக்க முடியும். பாருங்கள், தெய்வத்தை யாராவது காட்டி கொடுக்க, கடவுள் இருக்கார்ல காட்டி கொடு என்ன கேட்டால் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீ சொப்பனம் பார்த்துருக்கியான்னு கேளுங்க. பார்த்துருக்கேனே. நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா? நல்ல சொப்பனம் பார்த்துருக்கேன், கெட்ட சொப்பனமும் பார்த்துருக்கேன். நல்ல சொப்பனம் எப்படி இருந்தது? மரத்தில் பணம் இருந்தது, கட்டி கட்டி போடணும். நான் மடியில் எடுத்து வச்சேன், கடனை அடைச்சிடலான்னு பார்த்தேன், முடிச்சு பார்த்தா சொப்பனம், நல்ல சொப்பனம் தான். கெட்ட சொப்பனம் எப்படி இருந்தது? படுக்கையில் படுத்திருந்தேன், 4 பேய் வந்தது, கொம்பு முளைச்ச 4 பேய் வந்தது, கட்டிலோடு தூக்கிட்டு போச்சு. அப்படி தூக்கிட்டு போகும்போது எழும்பி உட்காந்துருந்து அலறினேன், பேய் தூக்கிட்டு போகுதுன்னு அலறினேன். என்ன சுடுகாட்டு கொண்டு போன பிசாசுனா அலறினால நடுகாட்டில் விட்டுட்டு போயிடுச்சு. கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடிட்டு முழிச்சு பார்க்க வீட்டில் படுத்திருக்கேன். இது என்ன சொப்பனம்? கெட்ட சொப்பனம். ராத்திரி இந்த இதெல்லாம் நினச்சிட்டு படுத்துறாதீங்க, வந்துடும். அதனால் பாருங்கள், சொப்பனம் இல்லையா? நல்ல சொப்பனம் பார்த்துருக்கோம், கெட்ட சொப்பனம் பார்த்துருக்கோம். யாராவது கடவுளை காட்டி கொடு, தெய்வத்தை காட்டி கொடுன்னா, நீ சொப்பனத்தை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன்னு சொல்லுவாங்க. சொப்பனத்தை யாராவது காட்ட முடியுமா? சொல்லுங்கள் தங்கங்களே, காட்ட முடியாது. நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தை கத்தர் தான் தானியலுக்கு காட்டி கொடுத்தாரு. சொப்பனத்தை காட்டு, நீ சொப்பனத்தை காட்டு, நான் கடவுளை. அது எப்படி காட்ட முடியும்? அதே மாதிரி தான், நான் கண்ட கடவுளை நான் காட்ட முடியாது, சொல்லி தான் கொடுக்க முடியும். நீ கண்ட சொப்பனத்தை சொல்லு, நான் நம்புகிறேன். மாயான சொப்பனத்தை சொல்லு, நான் நம்புகிறேன். நான் மகிமையான தேவனை சொல்கிறேன், நீ நம்பு. அல்லேலூயா. ஆகவே சொப்பனம் இது 10 உதாரணம் இதில் கொடுத்துருக்கோம். 10 உதாரணம், ஒரு சில உதாரணம் தான் சொல்லுவேன், ஏன்னா எல்லாம் சொன்னால் நேரம் ஆகிடும். உங்களை 9 மணிக்கு அனுப்பணும்ல. அல்லேலூயா. நான் சொல்லிட்டு இருப்பேன், 12 மணி வரை நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆகவே நீங்கள் மிச்சம் மீது அதில் படிச்சிங்க, சரியா? அப்போது தேவன் காட்டி கொடுக்க முடியுமா? தேவனை காட்டி கொடுக்க முடியுமானா காட்டி கொடுக்க முடியாது, சொல்லி தான் கொடுக்க முடியும். காட்டி கொடுக்க முடியாது, சொல்லி தான் கொடுக்கும். 2 பேர் ரோட்டில் போயிட்டே இருந்தாங்க. அங்கே கம்பு எங்கே போ, ரோட்டில் போயிட்டே இருந்த வேலையில் ஒருத்தன் தேவ நம்பிக்கை உள்ளவன், ஒருத்தன் தேவ நம்பிக்கை இல்லாதவன். தேவ நம்பிக்கை இல்லாதவன் என்ன சொன்னான்? கடவுள் கடவுள்னு சொல்லிடா, எங்கடா இருக்கார் கடவுளை காட்டி கொடுறா ஆன்னு சொல்லும்போது ரோட்டில் போயிடுற வேலையில் ஒரு கம்பு கிடந்தது. தேவ நம்பிக்கை உள்ளவன் அதை தூக்கி கையில் வச்சுட்டான். கையில் வச்சுட்டு, என்னடா சொன்னேன்னா, கடவுளோட சொல்கிறீங்களே, எங்கடா கடவுள் இருக்கா காட்டி கொடுறானோ. இப்படி பேசிட்டே பேசிட்டு போகிற வேலையில் இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கொடுத்தான் ஒரு அடி, பின்னால் பெட்டாக்ஸில் அடி ஒரு தொளிச்சிட்டான், ஒரு அடி கொடுத்தான். இப்படி தடவிட்டு, ஏன்டா என்ன அடித்தேன்னு, உனக்கு இப்போ என்னடா செய்யுது? வலிக்குடா, வலியை காட்டி கொடுறா. வலியை காட்ட முடியாதுடா, அவரவர் தான்டா உணர முடியும். வீக்கத்தை காட்டலாம், சொல்லுங்க, வலியை காட்ட முடியாது. அதே மாதிரி தான்டா வலியை காட்ட முடியாது போல அவரவர் கர்த்தருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவரவர் தான் உணர முடியும். அடுத்த ஆளுக்கு காட்ட முடியாது, இன்னொன்று வாங்கிறாத போடானாலாம். புரியுதா? அல்லேலூயா. வலியை காட்ட முடியாது போல தெய்வத்தை காட்ட அவரவர் தான் தெய்வத்தினுடைய சந்தோஷம் சமாதானத்தை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, புரிந்து கொள்வதற்காக இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. தெய்வத்தை காட்டி கொடுக்க முடியுமா என்று கேட்டால் காட்டி கொடுக்க முடியாது, சொல்லி தான் கொடுக்க முடியும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த டீசல் பெட்ரோல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். சரி அன்பாவளே, கவனிங்க, அருமையாக பல துணி திசு பேப்பர் என்ன இருக்கா? சரி, முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா பிறகு துடைச்சிக்கலாம். அன்பாவளே கவனிங்க. இப்போ 2வது ஒரு உதாரணம் கவனிங்க. அதாவது தேவன் இருக்கிறாரா காட்டி கொடுக்க முடியுமான்னா 3வது சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பாஸ்டரே பிரசவம் பண்ணிட்டு இருந்தார். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் காட்டுப்புறாண்டி, தேவன் இல்லைன்னு சொல்கிறவன் மதிக்கத்தவன் பிரசவம் பண்ணிட்டு இருந்தார். கூட்டம் முடிஞ்சோடனே 2-3 பேர் வந்தானுங்க. ஐயா, கடவுள் இருக்காரு சொன்னீங்களா, காட்டி கொடுங்கன்னு. தம்பி, நானும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்கிறீங்களா? என்னையா செய்யணும்? ஒரு கிளாஸ் பால் வாங்கிட்டு வாங்கப்பா. ஓடி போடா, அந்த கடையில் போய் ஒரு கிளாஸ் பால் வாங்கிட்டு வா. டயர்டாக இருப்பார் போலுக்கு, பேசிட்டு டயர்டாக இருப்பார் போலுக்கு. ஒரு கிளாஸ் பால் வாங்கிட்டு வந்தான். பாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுத்தான். பாஸ்டர் சொன்னார், இது என்னப்பான்னாரு. பாலுன்னு தெரியாமலாம் இருக்குன்னானுங்க. பாலுன்னு தெரியுதுடா, இந்த பாலில் என்னெல்லாம் கிடைக்கும்? மோர் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும். என்ன சொன்னானுங்க? மோர் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும்லாப்பா. இப்போ எடுத்து கொடுன்னாரா? இப்போ எடுத்து கொடுக்க முடியாது ஐயா, மோர் ஊற்ற வேண்டும் ஐயா, அப்புறம் 2-3 மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டும் ஐயா, அப்புறம் மத்து போட்டு கடைய வேண்டும் ஐயா, அப்போ தான் எடுக்க முடியுமையா.
அண்ணன் சொன்னானுங்க. அப்போ பாஸ்டர் சொன்னார், முழங்கால் போட வேண்டும் ஐயா, பாவத்தை அறிக்கையிட வேண்டும் ஐயா, மெய் மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் ஐயா, மோர் தயிர் அடிக்க 4-5 மணி நேரம் ஆகும் ஐயா, கத்தரை தேட 1 மணி நேரம் போதும் ஐயான்னாரு. கை தட்ட மாட்டீங்க, தோத்திரம் பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. கை தட்ட உச்சாமா கை தட்டணும். உச்சாமா வரும். ஏங்க இந்த பட்டிமன்றம்னு ஒரு மன்றம் வச்சுருக்கான், என்ன மாதிரி கை தட்டான். பட்டினா மலையாளத்தில் நாயின்னு அர்த்தம். அதனால் நாய் மன்றம்னு நான் சொல்லலை. ஆமாம், நாய் மன்றம் கிடையாது, பட்டிமன்றம்னா என்ன சிரிக்கிறதுக்காகவே போகிறாங்க. இங்கே சிரிப்பும் உண்டு, சமாதானமும் உண்டு. இப்போ கேட்டுட்டு போனால் அவங்களுக்கு சமாதானமும் உண்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வர வர இப்போ சூடாகிடுச்சு, வண்டி சூடாகிடுச்சு. பாஸ்டர் ரொம்ப உச்சாம, கடைசி நாளில் இவங்க பிடிக்க முடியாது போல் இருக்குது. நல்லா உச்சாம ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சரி, அப்போ தெய்வத்தை காண்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. காண்றதுக்கு ஒரு உடனடியாக பார்க்க முடியாது. இப்போ ஒரு மினிஸ்டரை கூட உடனடியாக பார்க்க முடியுமா? அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அது மாதிரி தெய்வத்தை அவரவர் பார்க்கலாம், அடுத்த ஆளுக்கு காட்ட முடியாது. சொல்லுங்கள், அவரவர் தெய்வத்தை பார்க்கலாம், அடுத்த ஆளுக்கு காட்ட முடியாது. ஸ்தேவான் தெய்வத்தை பார்த்தாரு, இதோ பார்க்குறேன்னு சொன்னார், அடுத்த ஆளுக்கு பார்க்க முடியாது. நம்ம அவரவர் பார்க்கலான்னா யார் பார்க்கலாம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. எங்கள் கவனிங்க தங்கங்களே, பாருங்கள், மண்ணெண்ணெய் விளக்க வச்சு புகை அடிச்சிங்க, முகம் காட்டும் கண்ணாடியில் புகை அடிச்சிங்க, தெரியுமா? முகம் தெரியா? அப்போ மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டா ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கமா. ஆண்டவரை பார்க்கலாம், குறைகள். பரிசுத்தம் உள்ளவர்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார். புரியுதா? அப்போ தெய்வத்தை தரிசிக்கணும்னா பரிசுத்தம் வேணும் என்பதை பார்க்கலாம். தெய்வத்தை சொல்லி தான் கொடுக்க முடியும், காட்டி கொடுக்க முடியாது. இன்னும் பல உதாரணங்கள், 7 உதாரணங்கள் உங்களுக்கு புக்கில் இருக்குது, படிச்சிங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்ல போனால் அதில் மணி பிச்சுட்டு போயிடும். இப்போ மணி 8 ஆகுது, 9 மணிக்குள்ளே உங்களை அனுப்பணும். இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அல்லேலூயா. சுருக்கமாக சொல்லிவிட்டு மிச்சத்தை படிச்சுங்க. ஏன்னு கேட்டால் எல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு டைம் போதாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? கைத்தட்டி தேவனுக்கு சோத்திரம் தத்துங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி, சோத்திரம். பாருங்கள், இப்போ பாருங்கள், 3வது விஷயம், யார் மெய்யான தேவன்? சொல்லுங்கள், யார் மெய்யான தேவன்? ரொம்ப தேங்க்யூ தம்பி, கத்துருங்களா சொல்லி பாரு. சரி, இப்போ சரி பரவாயில்ல, எங்கேயே வச்சுருங்கோ. கவனிங்க. அப்போது யார் மெய்யான தேவன்? 3வது கொஸ்டின், தேவன் என்றால் யாருன்னு சொல்லிட்டேன். 2வது, தெய்வத்தை காட்டி கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள், முடியாது, சொல்லி தான் கொடுக்க முடியும். 3வது, யார் மெய்யான தேவன்? நம்முடைய இரட்சகரும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். நம்ம கரெக்டான தேவனை கண்டுபிடிச்சிருக்கோம். உலகத்தில் இன்னும் கரெக்டான தெய்வத்தை கண்டுபிடிக்காமல் கண் தெரியாதவர்களாக குருடர்களாக இருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் கண்களை குருடாக்கி போட்டான். பாருங்க, நம்மளும் அதோட கண் தெரிந்தவர்களாக இயேசுவே செம்மாவூர் சீசர்கள் பார்த்து கண் திறக்கப்பட்டவர்களாக பார்த்தது போல் இன்றைக்கி நாம் இயேசுவே பாருங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் தான் பாக்கியவான்கள். மெய்யான தேவனாக இயேசுவே. இயேசு ஏன் மெய்யான தெய்வம்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், ஒரு நாளைக்கு படகுல இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போது இடி மின்னல் காற்று மழை எல்லாம் வந்தது. ஐயரே நாங்கள் என்ன சொல்லுங்கள் அமிழ்ந்து போகிறோன்னு சத்தம் போட்டாங்க. அப்போது ஆண்டவர் காற்றையும் கடலையும் சொல்லுங்கள் அதட்டினார். காற்றே கடலே இறையாதே, அமைதல் ஆயிடுச்சு. உடனே சீசர்கள் கேட்டாங்க, இவர் யாரோ காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிறார்? இவர் யாரோ இல்லை, இவர் தான் உண்டாக்குனவரே. காற்று கடல் இடி மின்னல் எல்லாத்தையும் உண்டாக்குனவரே இவர் தான். அவர் சொல்லாகும் கட்டளையிட. ஏங்க, பிதாவான தேவன் இயேசுவை கொண்டு தான் எல்லாம் செய்தார்னு பைபிள் சொல்லுது. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம்ல, பாருங்கள், அவரே ஆதியிலே தேவன். சொல்லுங்களேன் தங்கங்களே, ஆதியிலே தேவன். அது இல்லை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகுது. அப்போ இயேசு தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். நம்மளை படைச்சதெல்லாம் நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து தான் படைத்தார். பிதாவான தேவனுடைய கட்டளையினால் இயேசு கிறிஸ்து படைத்தார். பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் நம்ம நாசியில் ஊதப்பட்டு நம்ம இன்னைக்கு ஜீவ ஆத்மாவும் எல்லா சிருஷ்டிப்பிலும் எல்லா செயலிலும் பிதா குமார பரிசுத்தாவி இடைப்படுகிறார்கள். நம்ம மூணும் சேர்ந்து தானே ஒரு காரியத்தை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில்
ஆவி ஆத்மா சரீரம் மூன்று சேர்ந்து தான் ஒரு காரியம். நல்லா சிந்திச்சு பாருங்க, தெரியும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நம்ம யார் மெய்யான தேவன் பார்க்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். அப்போ காற்றும் கடலுக்கும் கட்டளையிட்டார், அவைகள் கீழ்ப்படிந்தன. இப்போ பாருங்கள், நம்ம ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு மாமி வந்தா. அந்த மாமி பேர் சுனாமி. அவள் வந்து அநேரம் வாரிட்டு போயிட்டா. யார் பாண்டிச்சேரியில் வந்தாளா? பாண்டிச்சேரியிலையும் சிலரை வாரிட்டு போயிருப்பாளோன்னு தெரியல. உங்களுக்கு புரியலையா? நான் தான் சோக்காக தான் பேசுவேன். நான் அந்த சுனாமி வந்த அன்னைக்கு, அவள் வந்த அன்னைக்கு கடற்கரையில் ராயப்பேட்டையில் ராயபுரம் பக்கத்தில் மீட்டிங், கடற்கரை பக்கத்தில் தான் மீட்டிங். எங்கள் தெருவுக்கு அடுத்த தெரு வர வந்தவா மாமி போயிட்டா. நல்ல வேலைக்கு தப்பிச்சோம். யார்? சுனாமி. அப்போ அந்த சுனாமி வந்தாலே இன்னும் வருவாளாம். நீங்கள் கடற்கரை பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். என்றைக்கு வராளோ தெரில, யாரெல்லாம் மாறிட்டு போகிறாளோ தெரில. அதனால் அதுக்கு முன்னாடி வருமோ இன்னும் தெரியல, இருக்கட்டும். ஆமாம், இந்த சென்ட்ரல் மினிஸ்டர்ஸோ ஸ்டேட் மினிஸ்டர்ஸோ சுனாமியே நில்லுன்னு சொல்ல நிற்குமா? சொல்லுமா, நிற்குமா? எல்லாம் தூக்கி கடலில் போய்ட்டோம். பார்த்தீங்களா? சென்ட்ரல் மினிஸ்டரும் சரி, ஸ்டேட் மினிஸ்டரும் சரி, எந்த நாட்டு அதிபரும் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட முடியாது. அல்லேலூயா. இயேசு காரணம் என்ன? அவர் மெய்யான தேவன். கை நல்லா தட்டலாம்ல. இப்போ தான் கொஞ்சம் சூடாகிக்கிறீங்க வண்டி. நல்லா பாருங்கள், 2 மணி நேரம் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. உற்சாகமாக இது மாதிரி சந்தோஷம். கத்தோட வேகத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் பாக்கியமானவர்கள். அல்லேலூயா. ஆமாம், இது வந்தீங்கன்னா பெரிய சந்தோஷம். அறியாத சத்தியங்களை ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ இயேசுதான் மெய்யான தேவன் பிறகு சொல்லிகிட்டே இருக்கேன். மரித்தோர உயிரோட எழுப்பினார், அவர் தான் உயிரோட எழுப்பினார். இப்போ நம்ம உண்டாக்கின காரு வண்டி எல்லாம் இருக்குது. நம்முடைய காரில் பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு சாவுக்கு வலை வச்சிடும். மின்சாரம் நம்ம படைச்சிருக்கோம். மின்சாரத்தில் தொடாத இடத்துல தொட்டா என்ன ஆகும்? டப்பு ஒரு அடி அடிக்கும், தூக்கி எரிஞ்சிடும்ல. ஆமாம், நான் படைத்த மின்சாரமே என்னை கொண்டு விட்டது, போய் சேரு. அப்போது பார்த்தீங்களா? அப்போது தேவன் சொல்லாக, அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லாக, அவர் எல்லாம் படைத்தவர் அவர் தான். எல்லா கண்ட்ரோல் அவர் கையில் தான் இருக்குது. அதனால் இயேசு தான் மெய்யான தேவன். இன்னும் பாருங்கள், இயேசு ஏன் மெய்யான தேவன் சொன்னால், அவர் நாமத்தில் தான் பிசாசுகள் ஓடுது. வேறு எந்த நாமத்திலையும் பிசாசுகள் ஓடாதுங்க. இயேசு நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். போனார் பிசாசை பார்த்து. அந்த பேய் சொல்லிச்சு, நீ சொல்லி எப்படியா நான் போக முடியும்? போனா நான் சொல்கிறேன், நீ சொல்லி நான் போக முடியாதியா? அலற்றாராம் அந்த பாஸ்டரு. கடைசியில் இந்த பேய் சொல்லிச்சான், ஏசு நாமத்தில் போன்னு சொல்லி தொலையா, நான் போய் தொலைக்கிறேன். நான் ஏசு நாமத்தில் சொல்லி தொலைய, போன்னு சொல்லி தொலையா, நான் போய் சொல்லேன். அப்புறம் ஏசு நாமத்தில் போ, இப்படி சொல்லி தொலைக்க வேண்டியதானே, என்ன உயிரை வாங்குறேனே. கடைசியில் அந்த பேய் போச்சு தான். அப்போ ஏசு யார்? ஏசு யார்? மெய்யான. நம்மெல்லாம் பாட்டு பாடுறோம், இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஏக வானிலும் பூவிலும் மேலான வல்லமை. வீட்டில் போய் பாடலாம். அல்லேலூயா. வீட்டில் போய் பாடுவோம். இப்போ பாட்டு கச்சேரி கிடையாது. அல்லேலூயா. வானிலும் பூமியிலும் அவர் நாமத்தில் தான் பிசாசு ஓடுதென்றால் ஏசு யார்? மெய்யான தேவன். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். அன்றைக்கி ஒரு கூட்டம் நடந்தது மீஞ்சூரில். பேய்கள்லாம் ஆடிச்சுது. அப்போ பேய்களை வணங்குற ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நீ யார், உன் பேர் என்னன்னு. நாங்கள் இன்னாருன்னு. நீங்கள் அப்போ பேயாக ஆடுறீங்களே? ஆமாம், நாங்கள் பேய் தான். இயேசு தான் மெய்யான தெய்வம், அவரை கும்பிட்டா தான் பரலோகம் போக முடியும். பச்சையாக சொல்லியிருக்கு. இந்த செவிட்டு விரியன்களுக்கு கேட்கல. பாருங்கள், பச்சையாக சொல்லியிருக்கு. பேய்களே சாட்சி சொல்லுது. இன்றைக்கும் பாருங்கள், பிசாசு ஆடுற ஒரு ஆள்கிட்ட இயேசு யாருன்னு கேட்டால், அவர் தேவனுடைய குமாரன், அவர் மூலம்தான் பரலோகம் போக முடியும், நீ இயேசுவை கும்பிட்டா. அழகாக சொல்லுது. இந்த செவிட்டு விரியங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளாம் அடிக்க வரான். என்ன செய்ய? அன்பானவர்களே, ஒரு தடவை ஒரு புறத்தில் பிசாசு இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்லுது, இன்னொரு விதத்தில் அவங்க கண்களை குருடாக்குது பிசாசு. அதனால் பிசாசும் கிரிகளை அழிக்கணும். அல்லேலூயா. இயேசு நாமத்தில் பிசாசும் கிரிகளை அழிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? மெய்யான தேவன். காரணம், அவர் நாமத்தில் பிசாசுகள் ஓடுகின்றன. மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்தார், தரிசனம் கொடுத்தார். மாத்திரமல்ல, அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். சொல்லுங்கள், பரலோகத்துக்கு. நான் சொல்வேன் இயேசு எப்படி போனாரோன்னு சொல்வேன், நீங்கள் இயேசு அப்படியே வருவார் சொல்கிறீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இயேசு எப்படி போனாரோ?
உங்கள் தாத்தா வருவார், ஏசுன்னு சொல்லலைல்ல, பள்ளிக்கூடத்தில் எப்படி தான் படித்து தொலைச்சியெல்லாம் தெரியலையே. அல்லேலூயா. சொல்கிறபடி செய்ய மாட்டேங்கிங்களே. எங்கேருந்து வந்தார்? திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், திருநெல்வேலியிலேருந்து ஸ்தோத்திரம் கோயம்புத்தூர் போயிட்டு அப்படி வந்தோம். ஆமேன். எதுக்கு சொல்கிறேன்னா, பாருங்கள், இயேசு எப்படி போனாரோ, இயேசு நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். இயேசு ஒலிவமலையிலேருந்து போனார், இயேசு ஒலிவமலைக்கே வருவார். சொல்லுங்கள், இயேசு ஒலிவமலைக்கே போனார், ஒலிவமலையிலேருந்து போனார், ஒலிவமலைக்கே வருவார். இயேசு மேகத்திலே போனார், இயேசு மேகத்திலே வருவார். அதனால தான் அவர் மெய்யான தேவன். திரும்பி அவர் வர்றதுனால தான் யார் வேறு ஒருத்தரும் திரும்பி வருவேன்னு எந்த மதக்கர்த்தாவும் கும்பிடப்படுற எந்த நபரும் சொல்லலை. உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு இயேசு ஒருத்தர் தான் சொன்னார். அதனால தான் அவர் மெய்யான தெய்வம். நம்ம இயேசு ஏன் மெய்யானது? அடிங்க, நல்ல உற்சாகமாக கை அடிங்க. தம்பிமாரெலாம் நல்ல உற்சாகம் ஆகிட்டீங்க, ஐயாமாரெலாம் ரொம்ப உற்சாகம் ஆகிட்டீங்க, அம்மாமாரெலாம் ரொம்ப உற்சாகம் ஆகிட்டீங்க. சிலர் இன்னும் முகம் மாறலை. புருஷன் என்ன திட்டினாரோ தெரில, இன்னும் இங்கே வந்தாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? நான் எல்லாரையும் பார்ப்பேன், யார் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன், எல்லாரையும் பார்ப்பேன். ஏங்க, நான் 52 53 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். உங்கள் முகத்தை பார்த்தாலே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமாம், கடைசியில் முடிஞ்ச பிறகு தீர்க்கதரிசனம் கேட்க வராதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், பார்த்தாலே தெரியும். ஆமென். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு யார்? மெய்யான தேவன். அவர் போனவர் திரும்ப வருவார். நான் சொல்கிறேன், உற்சாகமாக சொல்லுங்கள். திரும்ப வருவேன்னு சொன்னேன், இயேசுவேன்னு சொல்லுவேன், மெய்யான தேவன் சொல்லணும். மற்றதெல்லாம் சொல்வேன், பொய்யானதேன்னு சொல்லுவேன். பொய்யான தெய்வம்னு கூட சொல்லக்கூடாது, பொய்யானதேன்னு சொல்லணும். திரும்ப வருவேன்னு சொன்ன இயேசுவே மெய்யான தேவன். கரெக்டாக சொன்னீங்க. மற்றதெல்லாம் பொய்யானதே. நல்ல உற்சாகமாக சொல்லணும். திரும்ப வருவேன்னு சொன்ன இயேசுவே மற்றதெல்லாம் பொய்யா. நம்ம ஊர் தசைமலையில் இப்படி தான் ஒரு மீட்டிங் ஓப்பன் கிரவுண்டில் நடத்திட்டு இருந்தோம். திரும்ப வருவேன்னு சொன்ன இயேசுவே மெய்யான தெய்வம், மற்றதெல்லாம் பொய்யானதேன்னு சொன்னேன்னா, ஒரு குடிகார பையன் என்ன அடிக்க வந்துட்டான். இயேசுக்கு தான் மெய்யான தெய்வம், மற்றதெல்லாம் பொய்யாத, என்ன சொல்கிறேன்னா அடிக்க வந்துட்டான். இயேசுக்கு தான் மெய்யான தெய்வம், மற்றதெல்லாம் பொய்யாத தெய்வம் அடிக்க வந்துட்டான்ட்ட. நான் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன், ஸ்டேஜில் சிரிச்சுட்டே நிற்கிறேன். ஏன் சிரிச்சேன்னா, நான் சொல்கிறது குடிகாரனுக்கே புரியுதுண்ணா, குடிக்காதவங்களுக்கு புரியாதா? இப்போ தான் கை நல்லா அடிக்கிறீங்க. நீங்களாம் குடிக்காமல் தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய சங்கடங்க. 100க்கு 90 ஆண்களும் தண்ணி வண்டி தான். என்ன செய்ய, 10 பேர் தான் குடிக்காமல் இருக்காங்க. இல்லையா? இப்போ அம்மாமாரும் இப்போ குடிக்க தொடங்கியிருக்காங்களாம். கோயம்புத்தூர் பக்கத்தில் அம்மாமாருக்கு ஒரு சாராய கடை தொடங்கியிருக்காங்களாம். கேள்விப்பட்டு வருத்தப்படுறேன். இருக்க சாராய கடை போதாதுன்னு அம்மாமாருக்கும் தொடங்கி. ஏன்னா அப்போ தான் ஈக்குவலாக புருஷன்கிட்ட சண்டை போடலாம், ரெண்டும் ஒரே ஆவியில். உங்களுக்கு விளங்குதா? அதனால் சிரிப்புன்னாலும் சிந்திக்கணும். இல்லையா? இயேசு யார்? திரும்ப வரப்போகிறா. அல்லேலூயா. அதனால தான் அவர் மெய்யான தேவன். சரி, இப்போ நம்ம அடுத்தது யார் மெய்யான தேவன் படிச்சிட்டோமா? அனாதி தேவனுடைய தன்மை என்னன்னு படிக்க போகிறோம். 4வது விஷயம். கட்ட மேட்டரில் கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்க, அனாதி தேவனுடைய தன்மையை பற்றி படிக்கலாமா? நீங்கள் எல்லாம் உற்சாகமாக சொன்னீங்க. அனாதி தேவனுடைய தன்மையை பற்றி இப்போ நாம் சில காரியங்களை படிப்போம். அவர் எப்படிப்பட்டவர்னா அநேக காரியங்கள் சொல்லலாம். சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு வசனம் படிங்க, ஏசாயா 40:28. தோத்திரம். அதில் அனாதி வாசிங்க. ஏசாயா 40:28 பார்த்தீங்களா? எடுத்தீங்களாமா? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சரி, போதுமா? இதில் அனாதி தேவனை பற்றி 4 காரியம் சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். என்ன? கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், ஆராய்ந்து முடியாத புத்தி உடையவர், சோர்ந்து போகாதவர், இளைப்படையாதவர். 4 காரியம் சொல்லியிருக்கு இந்த வசனத்தில். தம்பி வாமா, ஓடியா. நல்ல பிள்ளை, ஓடிவா. சரி, நல்ல. நீ 7 நாள் வரணும். அண்ணா, பரீட்சையெல்லாம் முடிஞ்சிச்சா? இல்லையா? நாளைக்கு பரீட்சைன்னு வந்துடோட. சரி, இப்போ அனாதி தேவனுடைய காரியத்தை நம்ம படிக்க முன்னால் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அனாதி தேவன் எப்படிப்பட்டவர்? ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர். சொல்லுங்கள். ஆமாம், ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர்னா, உதாரணம் சொல்கிறேன். வேறு தம்பி மாதிரி சின்ன பிள்ளைகள் இருக்காங்களா? யாரும் இல்லை. சரி, பரவாயில்ல.
தம்பி இந்த கையில் உன் புஸ்தகத்தை உயர்த்தி இப்படி பிடிச்சிக்கோ, இப்படி பிடிமா, ரைட். இந்த கையில் இந்த இதை தாழ்த்தி பிடிச்சிக்கோ, இப்படி தாழ்த்தி பிடிச்சிக்கோ. சரி, இப்போ நீ கவனமாக கவனிக்கணும். ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர்னா இதை கீழே பிடிச்சிக்கோ, இது மேலே பிடிச்சிக்கோ. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மனிதன் பூமியிலிருந்து சந்திர மண்டலத்துக்கு போகிறான். மனுஷன் பூமியிலேருந்து எங்கே போகிறான்? சொல்லுங்களேன் தங்கங்களே. சந்திர மண்டலத்துக்கு போகலாம். சந்திர மண்டலத்திலேருந்து பார்த்தா பூமி மேலே தெரியுதான், பூமி மேலே தெரியுதான். அப்படியே பூமியிலேருந்து மனுஷன் எங்கே போகிறான்? சந்திர மண்டலத்திலேருந்து பார்த்தா பூமி எங்கே தெரியுதான்? மேலே தான். அப்போ பூமி எங்கே, சந்திரன் எங்கே, தலை சுற்றுது இங்கே. இன்னும் புரியலையா? இன்னும் புரியலையா? மனுஷன் ஆராய்ந்து முடியுதா? முடியல. அங்கங்கே பால் போல் அப்படியே உருண்டையாக நிற்கிது. இன்னும் ஆச்சரியம், ஆண்டுடைய படைப்புகளை நம்ம அறியாமல் இருக்கோம். அப்படி எவ்வளோ மகத்துவமானவர் தெரியுமா? மகத்துவம்னா பெரியவர். மனுஷன் பூமியிலேருந்து எங்கே போகிறாம்மா? சொல்லுங்கம்மா ஐயா, சொல்லுங்கள். சந்திர மண்டலம். சந்திர மண்டலத்திலேருந்து மேலே பார்த்தா என்ன தெரியுதான்? அப்போ பூமி எங்கே, சந்திரன் எங்கே, தலை சுற்றுது இங்கே. ஆராய்ச்சி முடியல. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர். இன்னொன்று, தம்பி இப்படி பிடிச்சிக்கப்போ, நல்ல பையன், எனக்கு இந்த ஒரு பையனாவது மருந்து கிடச்சிதே, பரவாயில்ல. பொம்பளை பிள்ளைகள் 1 2 இருக்குது, அது சோத்திரம். சரி பரவாயில்ல. அன்பாங்களே, பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க, என்ன நாளைக்கெல்லாம். சரி, யாருமே அவங்களே. அதனால் பால் குடிக்கிறதெல்லாம் கூப்பிட்டு வந்துடாதீங்க. பால் குடிக்கிற கூப்பிட்டு வாங்க, வாயில் ஒரு நிப்பில் வச்சுட்டு கூப்பிட்டு வாங்க. அதில் என்ன எங்கள் பெரிய பிரச்சனை பண்ணிடும். இதெல்லாம் மத்தியானத்து பிறகு பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு இங்கே வந்து ஆதாளி பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வராதிங்க. மத்தியானத்து பிறகு பிள்ளைகளை தூங்க விடக்கூடாது. இங்கே வந்தால் நல்லா தூங்கிடும். எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் இன்றைக்கி யாரும் பால் குடிக்கிற பிள்ளைகளை கொண்டு வரல. பரவாயில்ல, இவர் பரவாயில்ல. சரி, இப்போ பாருங்கள், தேவன் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தது. இப்படி இப்படி இந்த புஸ்தகத்தை இப்படி பிடிக்கிறேன், இப்படி பிடிச்சிக்கோ. 23 டிகிரி பூமி எப்படி சுற்றுது? சரிஞ்சு சுற்றுது. எப்படி? 23 டிகிரி சரிஞ்சு சுற்றுது. இன்னும் வந்து உள்ளது. எப்போ நம்ம வீடுகள்லாம் நம்மெல்லாம் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, இப்படி தான் இருக்குது. சொல்லுங்கள், இப்படி தான் இருக்குது. அப்போ 12 மாடி கட்டடம், 15 மாடி கட்டடம் எல்லாம் பூமியிற்சி வந்தால் என்ன ஆகும்? டம்ம விழுந்துடும். பயந்துட்டீங்களா? ஆடாடாடா, இனிமேல் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. பிளாக் ஒன் ஓப்பன், 3 லட்சம் ரூபா லாபப்படுத்திட்டேன். இனிமேல் அன்னைக்கே இப்படி தான் சொன்னோம் பார்த்துங்க. பிளாக் அடைச்சிருந்த ஒரு ஆள் எப்படி நேரம் ஓப்பன் ஆயிடுச்சு. அன்னைக்கே அவருக்கு என்ன பாஸ்டர், பிளாக் ஒன் ஓப்பன் ஆகிடுச்சு பாஸ்டர், உங்களை பஸ்ஸில் ஏற்றி விட என் காரில் ஏற்றி கொண்டு பாருங்க செக் இது டோல்கேட்டில் ஏற்றி விட்டார். என்ன அவரே சொன்னார், நெஞ்சு வெளியில் வந்தேன் பாரு. எப்படி நீங்களா? கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டுங்க. உங்களை பயங்காட்டினாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, பால் குடிக்கிறத கூட்டிகிட்டு போகிறத பார்த்தீங்களா? சரி சரி, அப்படியே போயிடாதீங்கம்மா, வாங்கம்மா திரும்பி. அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், அப்போது தேவன் பூமியின் கடையாந்திரங்களை படித்தவர். அப்புறம் ஆராய்ந்து முடியாத புத்தியோட பூமியின் கடையாந்தரங்களை படைத்தது அவர் தான். எப்படி படைச்சிருக்கிறாரு பாருங்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டது? அசைந்து மாறும் உலகம். ஆனால் அசையாத உலகத்துக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அசைவில்லாத ராஜ்யத்துக்கு. அசைஞ்சு அழிஞ்சு போகிற உலகம் வேணுமா? அசையாத ராஜ்யம் வேணுமா? சொல்லுங்கய்யா. அசையாத, அதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்காரு. என்றைக்கு அவரோடு கூட இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் தான் பாக்கியமானவர்கள், விசுவாசிகள் தான் மேலானவர்கள். உலகத்தில் பாக்கியவான்களும் மேலானவங்களும் நீங்கள் தான். உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்களோட நீங்கள் தான் ஐஸ்வர்யவான்கள், ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. சரி, இப்போ தேவன் அவருடைய தன்மையை பற்றி சொன்னேன். 4 காரியம் தான் சொன்னேன், மிச்சத்தை நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா. அடுத்தது தேவனுடைய கிரியை பற்றி சொல்ல போகிறேன். சொல்லுங்கள், தேவனுடைய கிரியை. 5வது விஷயம். அப்புறம் தேவன் எங்கே இருக்கிறார்? 6வது விஷயம். 7வது விஷயம், தேவன் கொடுக்கும் மகிமை என்ன, ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் முடிஞ்சிச்சுன்னா சவு மிட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். 8:45 உங்களை அனுப்பிடுவோம், சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமாம், இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். பாயிண்ட்ஸ் புரிஞ்ச நீங்கள் நல்லா படித்து அறிவுள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க. சில சமயம் சில பாயிண்ட்ஸுகள் கொஞ்சம் ஆவியான ஒரு வார்த்தை தந்தால் கூட கொஞ்சம் சொல்லுவேன், இல்லைன்னா ஆஃப் ஆகினா முடிஞ்சுது. அல்லேலூயா.
ஆமாம், நீங்கள் கட்டாயம் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும். ரெண்டாவது வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இந்த 5 புஸ்தகத்தை வாங்கி யார்கிட்டே கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மா கண்டிப்பாக ரசிக்கப்படும். நான் டெஃபினட்டாக சொல்ல முடியும். அன்றைக்கி ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் 40 புஸ்தகம் வாங்கி தன்னுடைய வீட்டில் உள்ள 4வது திசையில் உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஏன் ரசிக்கப்பட்டு வருவாங்கல்ல சபைக்கு. ஒரு டீச்சரமாக இருந்தாங்க, அவங்களும் 40 புஸ்தகம் வாங்கினாங்க. என்ன டீச்சர் அப்படி வாங்குறீங்க, 4000 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. அப்போ 5 புஸ்தகம் வாங்கி 40 செட்டு வாங்கி ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸு கொடுத்தாங்க. எப்படியும் 40 பேர் கொடுத்ததில் ஒரு 4 பேராக ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. இது படித்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நான் புஸ்தகத்துக்காக சொல்லலைங்க, படித்து பாருங்கள், அப்புறம் தெரியும். நீங்கள் அம்மா தங்கங்களே, அம்மாமார்களே, ஒரு நேரத்துக்கு பூ வைக்கிறதுக்கு ஒரு அம்மாட்ட கேட்டேன், எவ்வளோம்மா ஆகுது? 50 ரூபா ஆகுதுயா. ஒரு நேரத்துக்கு பூ வைக்கிறதுக்கு எவ்வளோ? அப்போது 2 நேரம் பூ வைக்கிறது தான் இது. காலையில் வச்சா சாயங்காலம் தூக்கி போடணும். காலையில் வச்சா சாயங்காலம், சாயங்காலம் வச்சா காலையில் தூக்கி போடணும். அப்புறம் வச்சுருந்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. விளங்கலையா உங்களுக்கு? இன்னும் புரியல? வாடி போகிற பூவுக்கு உங்களுக்கு 50 100 ரூபா கொடுத்து வாங்க முடியுது. தங்கங்களே, உங்களே சொல்லலை, வாங்குறவங்களே சொல்கிறேன். நீங்கள் அநேகர் பூ வைக்காமல் வந்து நாளைக்கு வச்சுட்டு வருவீங்களா இன்னும் தெரில. எல்லாம் ஒரே சிரிப்பாக தான் சிரிக்கிறீங்க. ஏன்னா நானே அப்படி பேசி பழகிட்டேங்க. என்ன செய்கிறது? இல்லைன்னா 2 மணி நேரம் உட்காராமல் துண்டை காணும் துணியை காணும் தூக்கி போட்டு போயிடுவீங்களே. அதனால தான் சொன்னேன். அப்போது ஐயாமா இருக்கவனிங்க, நம்மெல்லாம் டீ குடிக்கிறோம். டீ குடிக்காமல் இருந்தால் சாக மாட்டோம். 2 நேரம் டீ குடிக்கிறத நிறுத்திட்டு, அன்றைக்கே டீ குடிக்க போனால் 40 ரூபா சொல்கிறான் ஒரு டீ. இப்போல்லாம் ரோட் சைடில் தான் 20 ரூபா கேட்குறான். ஏசி ரூமில் போனால் ஏசிக்கும் பிசிக்கும் சேர்த்து கொடுக்கணும், 40 ரூபா. அப்போது 2 நேரம் டீ குடிக்கிற காசு தான் இது. நீங்கள் மற்றவர்களுக்கு வாங்கி தயவுசெய்து இலவசமாக கொடுங்க. அவங்க ஆத்மா ரட்சிக்கப்பட்டு. ஒரு ஆள் எனக்கு இந்த புஸ்தகம் வாங்கி கொடுத்தாராம். பரலோகத்துக்கு போனேன், பரலோகத்துக்கு ஒரு பாக்கியம் உள்ளானேன்னு உங்களுக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு கிரீடத்தில் முத்து கிடைக்குங்க. என்ன? அப்போ நான் கொண்டு வந்த புக்கெல்லாம் காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில. உணர்வு இருந்தால் காலியாகும், உணர்வு இல்லைன்னா அவ்வளோதான். இல்லையா? வாங்கிறத விற்பனைக்காக சொல்லலை, நல்லா புரிஞ்சு கேளுங்க. புஸ்தகம் விற்று எங்களுக்கு லாபமே கிடையாது. ஸ்டேஜில் நின்று சொல்கிறேன் உங்களுக்கு. அது அவ்வளோ பணத்தையும் பேங்கில் போட்டால் வட்டி கிடைக்கும். அதுக்காக நாங்கள் வட்டிக்கு பார்க்கவும் சுவிசேஷம் போகணுன்னு பார்க்குறோம். இல்லையா? அதனால் வேறு எந்த எண்ணத்தையும் பார்க்காங்க. புஸ்தகம்னு உயிரை வாங்குறாரு என்ன? ஐயோ, நான் உங்களுக்கு அது வாஸ்து பாருங்க. இந்த புஸ்தகம் எல்லா புஸ்தகமும் அப்படி தான் மணிமணியான புஸ்தகங்கள். இனி புஸ்தகங்கள்லாம் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, வேணால் பாருங்கள். புக் ஸ்டால் எல்லாம் புஸ்தகம் எல்லாம் வர 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 குறைஞ்சிட்டு வருது. ஏன்னாக்கா யாரும் வாங்கலை. ஸ்தோத்திரம். எல்லா புஸ்தகமும் குறைஞ்சிட்டே தான் வருது. சரி, இப்போ நம்ம பார்ப்போம். என்ன படிக்க போகிறோம்? தேவனுடைய கிரியை. ஸோ தன்மையை படிச்சிட்டோம். இப்போ 5வது தேவனுடைய கிரியை என்ன? நீங்கள் ஒரு வசனம் படிக்கீங்களா? ஒரு வசனம் தான் உங்களுக்கு. நீங்கள் உபாகமம் 33:27 படிங்க. உபாகமம் 33:27. ரொம்ப நல்ல தம்பி நாளைக்கு வாமா. என்ன? சரிப்போ, நல்ல பையன். வாசிங்க உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். வாசிங்கம்மா. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார். பாத்தீங்களா? இப்போ அநாதி தேவன் செய்கிற 3 கிரியைகளை பார்க்குறோம். நீங்கள் புஸ்தகத்தில் 7 கிரியைகள் பார்க்கலாம். நான் 3 தான் சொல்கிறேன். அநாதி தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார், அநாதி தேவன் ஆதாரம் கொடுக்கிறார், அநாதி தேவன் சத்துருக்களை அழிக்கத்தக்கதான பலனை நமக்கு கொடுக்கிறார், சத்துரு மேலே ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 3 காரியம். சரி, அதை விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். அநாதி தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் அடைக்கலம் எதுவுமே கிடையாது, எங்கேயுமே அடைக்கலம் இல்லை. நம்மெல்லாம் பாட்டு பாடுறோம். அநாதி தேவன் அடைக்கலமே அவ நித்திய புயங்களுநாதா. தோத்திரம். ஆதாரம் இயேசு அடைக்கலம் கொடுக்குறார். உலகத்தில் எந்த அடைக்கலம் இல்லை. கேளுங்க, இஸ்ரேல் என்ன செய்ய தெரியுமா? தோத்திரம். ஈரானுக்குள்ளே இருக்க மலைக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆட்களை கண்டுபிடிச்சி 5 நிமிஷம் லிஃப்ட்டுக்குள்ளே உள்ளே போகணுமா. அவ்வளோ இடத்துல கண்டுபிடிச்சி பவர் அடிச்சிட்டான், தூள போனான், தலைவனெல்லாம் துளைச்சிட்டாங்க.
அவ்வளோ பயங்கரமாக அடித்து தூக்கிட்டான். இல்லையா? நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க. அடைக்கலம் இல்லைங்க, இவ்வளவு தூரம் காங்கிரீட் போட்டாலும் அடைக்கலம் உடச்சிடுவான். அவ்வளோ பயங்கரமான அணுகுண்டுகளையும் ஏவுகணைகளையும் வச்சுருக்காங்க நாட்டில். பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு பாஸ்டரு ஒருத்தன் வீட்டுக்கு பிரதிஷ்டைக்கு போனாராம். அப்போ வீடு பூமிக்குள்ளே இருந்துதான். ஏன்டா பூமிக்குள்ளே வச்சுருக்க வீடை? ஐயா, 3ஆம் உலக மகா யுத்தம் வரப்போகுது, பாதுகாப்பாடா பைத்தியக்காரா, அணுகுண்டு போட்டோம்னா ட்ரில் பண்ணி டமார்னு வெடிச்சிருண்டா. இயேசு கிறிஸ்துடைய செட்டை தாண்டா உனக்கு அடைக்கலாம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலாம் புகவேன், தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை தாங்க அடைக்கலாம், வேற எங்கேயும் அடைக்கலாம் கிடையாது. இல்லையா? உலகத்தில் என்ன ஆச்சரியமாக இருக்கு பாருங்களேன். மலை எவ்வளோ உயரம், அதுக்கு 5 நிமிஷம் லிஃப்டில் போனாதான் அந்த தலைவனை கண்டுபிடிக்க முடியுமா? சோதரம். அப்புறம் எல்லாம் பார்த்தா இவ்வளோ பயங்கரமான ஆட்களாக இஸ்ரேல் அடித்து உடைச்சி, கொஞ்சம் சின்ன நாடு தான், அடித்து உடைச்சி ஞானத்தை கொடுத்துருக்கார். தூக்கிட்டாங்க தலைவனை, எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நான் போன 2 வருஷத்துக்கு முன்னால் இஸ்ரேலுக்கு போனேன். அங்கே இங்கே தான் இந்த கர்மேல் பருவத்தில் இன்னும் பார்த்துக்குங்க. நாங்கள் எங்கள் பஸ்ஸை கொண்டு விட்டுட்டு 34 பேர் போனோம். 4 பேருக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான், விசா கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்போ அவங்க ரொம்ப அழுதாங்க, எங்களுக்கு விசா கொடுக்கலேன்னு. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் விசா கிடைக்கலன்னு இவங்க அழுதாங்களே, வருகையில் போய் கைவிடப்பட்டாங்கன்னு இவங்க எவ்வளோ அழணும். இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே போக முடியலன்னு இவ்வளோ அழுதாங்களே, வருகையில் போக முடியாமல் போனால் எவ்வளோ அழணும் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் அவங்க வேறு நாடெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் எங்களோட வந்து சேர்ந்தாங்க. இஸ்ரேல் மட்டும் வர முடியல. அப்போது நாங்கள் இஸ்ரேலுக்கு போனபோது கர்மேல் பருவத்தில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஏரோப்ளேன் போச்சுது. ஏரோப்ளேன் போன டமான்னு ஒரு அடிச்சான் பார்த்துங்க, தலைவனை கொண்டு போட்டான். தலைவனை அந்த ஃப்ளைட் ஓட்டினது ஒரு பெண்ணு, அதான் ஓட்டிகிட்டு போய் குண்டும் போட்டுட்டு அவனை அடித்து தொலைச்சிட்டு திரும்பி வந்துட்டான். நம்ம அம்மாமார்கிட்ட பிள்ளைகள்கிட்ட இந்த கடைக்கு போயிட்டான், போகிறேன். அவன் எவ்வளோ பயங்கரமான வீராங்கனைகளாக இருக்காங்க தெரியுமா? அவ்வளோ போல்டு. அன்பான தேவனோட பிள்ளைகளே, ஆகவே எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அடைக்கலம் இயேசு தான் கொடுக்குறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் செட்டையும் கீழே நீங்கள் அடைக்கலமாக வந்த உங்களுக்கு ரூத்துட்ட போவா சொன்னார், நீ அடைக்கலமாக வந்த தேவன் உனக்கு பலன் அளிப்பார்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் இயேசு இடத்துல வந்தீங்க, ரொம்ப பாக்கியம். சரி, அடைக்கலம் கொடுக்கா சொல்லிட்டேன்னா இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்தது ஆதாரமானவர். சொல்லுங்கள், ஆதாரம்னா என்ன? அஸ்திபாரம். கேளுங்க, அஸ்திபாரம், உலகத்தின் அஸ்திபாரம் தேவன் தான் தண்ணியில் அஸ்திபாரம் போட்டிருக்கிறாரு. ஆனால் பரலோக ராஜ்யம் அஸ்திபாரம் உள்ள 12 அஸ்திபாரம் உள்ள புதிய சிலையும் இருக்குது, அதுக்கே தனி அஸ்திபாரம் இருக்குது. அப்படி தேவன் வானாதி வானத்தை பரலோக ராஜ்யத்தின் அஸ்திபாரமாக வச்சுருக்கிறாரு. தேவன் தான் நமக்கு அஸ்திபாரம். சொல்லுங்கள், தேவன் தான். இந்த கையில் என் புஸ்தகத்தை வச்சுருக்கேன், கையை நீக்கினா பொத்துன்னு கீழே விழுந்துருது. இதுபோல் அஸ்திபாரம். நம்ம பாட்டு படிப்பான், இயேசு என் அஸ்திபாரம் ஆசை எனக்கவரே நேச மூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம்னு பாடுவாங்க. அல்லேலூயா. அது மலையாளத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது. மலையாளத்தில் பாடினா ரொம்ப இனிமையாக இருக்கும், மேலாம் சிலுக்குது. தமிழ் பாட்டை விட மலையாளத்தில் ரொம்ப இனிமையாக இருக்கும் பாட்டு. அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள், நான் பாடினா அப்படி கண்ணீர் வந்துடும். இயேசுவின் ஸ்நேகத்தால் எல்லுள்ளம் பொங்குன்னே. அப்பா, அந்த பாட்டு படித்தா அப்படியே செலுத்துகிறோம். எல்லா பாஷைக்கும் ஒரு கமாண்டிங் பவர் இருக்குது. இல்லையா? எல்லா பாஷையை விட மூத்த பாஷை தமிழ் தான். எல்லாத்துலேயும் முக்கியமான பாஷை தான் தமிழ் தான். இல்லையா? ஆமாம், தேவனோட பிள்ளைகளே அங்கே இருக்கட்டும். இப்போது இயேசு தான் நம்முடைய அஸ்திபாரம். நம்முடைய காரைக்குடி கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்ட்டார். நம்ம இப்போ என்ன சொல்ல வேண்டியதுமா? கடைசி வரைன்னு சொல்லுவேன். நீங்கள் ஏசுன்னு சொல்லணும். எவ்வளோ நீட்டி சொல்லுவீங்களோ அவ்வளோ நீட்டி சொல்லணும். ஷார்ட்டாக சொல்லிட்டீங்கன்னா சாவுக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். நல்லா நீட்டி சொல்கிறீங்களா? கடைசி வரை. அம்மா மாதிரி தான் நீட்டி சொல்லியிருக்கீங்க, ஐயா மாதிரி சாவறது பயப்படுறீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கய்யா, நீங்கள் தான் மீசேத்து தடவிட்டு நல்லா சொல்லணும். சரி, நல்லா சொல்கிறீங்களா? கடைசி வரை ஏசு. போனால் அவர்கிட்ட தானே போவோம் மூச்சு, எதுக்கு பயப்படுறீங்க? கடைசி வரை யார்?
கடைசி வரை யாரோன்றார். கண்ணதாசா, உனக்கு கடைசி வரை யாரோ, எங்களுக்கு கடைசி வரை இயேசு இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவளா நீங்கள் இருக்கிறீங்க. இயேசு தான் நம்முடைய அஸ்திபாரம். சரி, அடுத்தது மூணாவது, சத்துரு மேலே உனக்கு ஜெயத்தை தருவேன்னு சொல்லியிருக்கார். நீங்கள் சாத்தானை கண்டு கொஞ்சம் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சாத்தான் மேல் ஜெயத்தை தருகிறார். சத்துருவைகள் அந்நிய தேவர்களை குறித்து பயப்படாதே, சாத்தானை கண்டு பயப்படாது. எல்லாருக்கும் சாத்தானா பயப்படக்கூடாது. அவன் நம்மளை நாயை கண்டு நம்ம பயப்பட்டோம்னா நாய் நம்மளை துரத்தும். நாயும் பேய்க்கும் கொஞ்சம் ஒற்றுமை உண்டு பாருங்கள். அதனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானுக்கு பயப்படாது. ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன், சின்ன பிராயத்தில் நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே ரட்சிக்கப்பட்டேன். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது பரிசுத்த அபிஷேகம் பெற்றேன். அப்போது எங்கள் ஊரில் ஒரு ஐயா, ஒரு மந்திரவாதி, ஜோசுவான்னு சொல்கிற மந்திரவாதி சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார் தெரியுமா? அந்த காலத்தில் தம்பியை கொல்றதுக்கு அண்ணன் இந்த ஆள் எங்கே சுற்றிட்டு அலைகிறாரு, எங்கே அவங்க முக்கியமான வேலைக்கு போகிறாரா, ஆமாம் அங்கே எங்கே சுற்றுறாருன்னா வசனம் கேட்க முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். சரி கவனிங்க, நான் அந்த ஒரு தம்பிக்கு நான் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்திலேயே 25,000 ரூபா கொடுத்து தம்பியை கொல்றதுக்கு, சூனியம் பண்ணுறதுக்கு, சூனியம் பண்ணி கொல்றதுக்கு காசு கொடுத்துருக்கான். அப்போது அந்த மந்திரவாதி வேண்டாப்போ இருக்க வேண்டாம், மூக்குழியே தேன்வடியும், இவர் ஒரு ஆள் மீன்வடி ஆஃப் பண்ணி வச்சு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்ருக்கிறேன். பரவாயில்ல தோத்துறேன், அவங்களுக்கு வச்சுங்க, எனக்கு வேண்டாம். ஏன்னா இங்கேயே டைப் அடிக்குது, ஏசி போட்டு வச்சுருக்கீங்க, டைப் அடிக்குது. பாருங்கள், மேலெல்லாம் ஃபேன் வந்தேன்னா உடனே மூக்கில் தண்ணி வரும். என்ன வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுல, ஆனால் நான் வாலிபன் தான், தலைமுடி மட்டும்தான் நரைச்சிருக்கேன். சரி, அந்த மந்திரவாதி கிழங்க சூனியம் பண்ணிட்டான். அப்போ பிசாசு நிறைஞ்சிட்டு போச்சுது. அங்கே போனால் அவனை சுற்றிலையும், அந்த விசுவாசி தம்பியை சுற்றிலையும் மகிமை மூடி இருக்கு. அப்போ அந்த பிசாசு திரும்பி போயிடுச்சு. திரும்பி போயிட்டு எல்லாம் அவனை கொல்ல முடியாது, அவன் உன்னை விட ஒரு பெரிய மந்திரம் சொல்கிறான், அதனால் அவங்ககிட்ட நான் போக முடியாதுன்னு. உடனே ஸ்தோத்திரம் மறுபடியும் அனுப்பின போது, டேய் இனி என்ன அனுப்புனா உன்னை காலி பண்ணி விடும் பார்த்துக்கோ என்ன பிசாசு பயங்காடிச்சு. உடனே அனுப்பாமல் இவனே நேராக போனான் அந்த மந்திரவாதி. போயிட்டு, டேய் இது எப்படி இருக்க, நல்லா இருக்குமண்ணே, நீ ஏதோ மந்திரம் சொல்கிறியாமே, என்னடா மந்திரம் சொல்கிறேன்னு. வேறு ஒன்றும் இல்லை, தோத்திரம் நானே சொல்கிறேன், அதான் என் மந்திரம். பிசாசு ஆத்திரமாக ஓடி போயிடுவான். கை தட்டி சோத்திரம் சொல்லுங்கள். நடந்த சம்பவம். அந்த மந்திரவாதி இந்த கண்கள் கண்டது, இந்த காதுகள் அவர் சொல்கிறதே கேட்டது. சோத்திரம் பண்ணும்போது பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு விஷயம் கேட்குறீங்களா? ஒரு நாளைக்கு கேரளாவுக்கு இந்த நம்பூதிரி ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க. அந்த மந்திரவாதிகள் பெரிய வம்புச்ச மந்திரவாதிகள். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மந்திரவாதம் படிக்க போனான், முக்கால்வாசி படிச்சுட்டான். கடைசியில் அந்த மந்திரவாதியை பார்த்து, மந்திரவாதி பார்த்து சொன்னான், மந்திரவாதி, குரு நீ செய்கிறது அநியாயம். என்னப்பா அநியாயம்? 1 லட்சம் 2 லட்சம்னு வாங்கிட்டு பிள்ளை இல்லாமல் பண்ணுறேன், வேலை கிடைக்காமல் பண்ணுறேன், பைத்தியம் பிடிக்க பண்ணுறேன், வேலை கடை வியாபாரத்தை நஷ்டமாக்குறேன், இப்படியெல்லாம் நஷ்டம் உண்டாக்காத. 20,000 10,000 15,000 வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு இப்படியெல்லாம் நஷ்டம் உண்டாக்காத, ஆட்களை கெடுக்காத, நீ செய்கிறது எனக்கு பிடிக்கல. உங்கள்கிட்ட முக்கால்வாசி மந்திரம் படிச்சுட்டேன் நான். ஆமாம் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. குரு நான் சொல்கிறேன் கேளு. என்னப்பா? ஆமாம் எல்லா பேய்களையும் நீ ஏவி விட்டு சூனியம் செய்கிற, இந்த இயேசுநாதரை சொல்லி ஏன் ஏவி விடலைன்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், இயேசுநாதர் எல்லா நாமத்துக்கும் மேலானவர், அவர் சொல்ல தான் நம்ம கேட்கணும், நம்ம சொல்ல அவர் கேட்க மாட்டார். கை தட்ட மாட்டீங்களே அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மந்திரவாதிக்கு தெரியுதில்ல. அப்போ குரு மந்திரவாதிகிட்ட சிஷியன் சொன்னான், அந்த எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுகிட்டே நான் போகிறேன், ஜோலியை பாருடன்னு வந்துட்டான். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். உண்மையாக நடந்த விஷயம் அல்லேலூயா. அது அந்த புஸ்தகம் என்கிட்ட இருக்கு பாருங்கள். திரும்ப வந்துட்டான். திரும்ப வந்தோடனே அவன் மந்திரவாதி, குரு மந்திரவாதி பிசாசு அனுப்புனான். அது போய் சொல்லி அனுப்பியிருக்கான். என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? அவனை கொன்று குடல் எடுத்து மாலையை போட்டுவான்னு. இது போச்சு, இறஞ்சிட்டு போச்சு. இவனுக்கு தெரிஞ்சிச்சு, அனுப்பி விட்டான்னு. உடனே அவன் சொன்னான், இயேசுவே நீர் தான் பெரிய தெய்வம்னு அவன் சொன்னான், மந்திரவாதி சொன்னான்.
அதனால் நீர் என்னை காப்பாற்றினா நான் உமக்காக ஜீவிப்பேன்னு சொல்லிச்சு சொன்னான் அந்த ஆள். உடனே அவனை சுற்றிலே மகிமை வந்து இறங்கிட்டு வெளிச்சம். உண்மையாக நடந்த விஷயம். அதை ஒரு ஆள் புக் எழுதியிருக்காரு, அது என்கிட்ட இருக்குன்னா மகிமை வந்து இறங்கிச்சு. அவன் பிசாசு ஓடி போயிடுச்சு. ஆனால் அந்த மந்திரவாதிகிட்ட போய் அவன்கிட்ட போக முடியாது, ஒரு மகிமை அவங்க மேலே இருக்குன்னு. அந்த மந்திரவாதி சொன்னான், நாய உன்னே அனுப்பின பாரு, அவனை கொன்று குடலை எடுத்து மாலையை போட்டு வந்தான்னு இப்படி வந்து நிற்க. திரும்ப அனுப்புனா உன் குடலை தான் எடுத்து மாலையை போட வேண்டியது வரும். அவன் பெரிய ஆள்கிட்ட போய் சேர்ந்துட்டான், பெரிய மகிமை உள்ள ஆள்கிட்ட போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு ஏசுனார்கிட்ட போயிட்டான். இவன் அந்த குரு சிசிய மந்திரவாதி ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கலை, மீட்டிங் போகலை, இயேசுவே ஏற்றுக்கொண்டான். அவ்வளோதான். அவனுக்கே இந்த பாதுகாப்புனா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதா? கை தட்டலாம்ல. அவனுக்கே இந்த பாதுகாப்புனா நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசிகள், எவ்வளோ பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு, புரியுதா? நீங்கள் அவிசுவாசப்படாதீங்க. பிசாசு முட்டையை அடித்து ஊற்றிட்டாம்பா, பொறிக்கையை ஊற்றிருப்பான் உனக்கண்ணே. எலுமிச்சை பழத்தை அறுத்து ஊற்றிட்டாம்பா, ஜூஸ் போட அறுத்து ஊற்றிருப்பான் உனக்கண்ணே. குங்குமம் வச்சுட்டான் பாஸ்டர், என்ன வச்சுட்டு போகிறான் உனக்கண்ணே. ஒன்றும் செய்யாது உங்களை, ஒன்றும் ஒரு பிசாசுகளும் உங்களை தொடையாது. தோத்துறாம் தோத்துறாம் தோத்துறான்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பக்கத்தில் வராது. கை தட்டலாம்ல. கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எப்பொழுதும் வாயில். கடைசியில் ஸ்தோத்திரம். பாருங்கள், அவன் ஜெயிச்சிட்டான். யாரே சிஷியன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு விஷயம், நான் கடந்த நாளில் ஒரு பாஸ்டர்கிட்ட மீட்டிங் போனேன். அந்த பாஸ்டர் அவருடைய கதையை சொன்னார். பாஸ்டர், நான் மந்திரவாதம் பில்லி சூனியத்தில் செத்து பிழைச்சேன் பாஸ்டர்னார். என்னன்னு கேட்டேன். எனக்கு ஒருத்தன் 3 வியூவில் என்ன செய்திருக்கான், மந்திரவாதம் பில்லி சூனியம் செய்தான். அப்போது நான் பட்ட பாடு பொறுக்க முடியாது. நான் ஒரு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவன் தான், ஆனால் ரட்சிக்கப்படலை. ஆகவே மந்திரவாதம் எனக்கு பழிச்சு நான் சாக கிடந்தேன். இப்படிப்பட்ட நிலையில் நான் இப்படி கொடுமையாக பாதிக்கப்படும் போது எனக்கு சூனியம் வச்சவன் வந்தான். நான் படுற பாடை பார்த்துட்டு, ஏய் உனக்கு நான் தாண்டா சூனியம் வச்சேன், 3 வீவில் நீ சாகும்படி வச்சோம்டா, ஆனால் நீ சாகலை, நீ பட்ட பாடுகளை பார்த்த எனக்கு கஷ்டமாக இருக்குது, வா வா அந்த மந்திரவாதிகிட்ட நான் பணம் கொடுத்து அந்த சூனியமெல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன்னு கூட்டிகிட்டு போனான். பணம் கொடுத்து கேன்சல் பண்ண, உண்மையாக நடந்த விஷயம். கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போனோன்னா மந்திரவாதிகிட்ட சொன்னான், நான் உனக்கு இவனுக்கு 3 வீவில் சாகும்படி சூனியம் வைக்க சொன்னேன்ல. ஆமாம் வச்சாச்சு, இவன் சாகலை, பெரிய பாடுபடுறான், இவனுக்கு இந்த கேன்சல் பண்ணி விட்டுரு, நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னா. அது ஒன்றும் கேன்சல் பண்ண முடியாது, வச்சது தான் கேன்சல் பண்ண முடியாதுன்ட்டான். யார் சொல்லுங்கள்? மந்திரவாதி. அப்போ வேறு வழியே இல்லையான்னு கேட்டான் மந்திரவாதிக்கிட்ட. இவன் சூனியம் வச்சா இல்லாமல் ஒரே ஒரு வழி உண்டு. எந்த வழிப்பா சொல்லு? இந்த அல்லேலியா சபையை கூட்டிகிட்டு போ, கேன்சல் ஆயிரும், தானே கேன்சல் ஆயிரும். உண்மையாக சொல்கிறேன். கையை அடிக்க மாட்டீங்களே, இப்படி என்ன அப்புறமா தட்டுறீங்க? அடிக்கலாம்ல, கையே இப்படி நச்சுன்னு அடிக்கலாம்ல. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ வல்லவர். வேணா அவருக்கு அட்ரஸ் தரேன், ஃபோன் நம்பர் தரேன். இப்போ அவர் ஏரியா பாஸ்டராக இருக்கார். 3 தடவை 4 தடவை அவருக்கு மீட்டிங் போயிருக்கேன். காலங்களில் இவங்களை ஆசிரிப்பு கூடாரம், கானான் பிரயாணம், பவுல் பிரயாணம், ஆபிரகாம் பிரயாணம், 5 பாடம் நடந்தது. இன்னொரு அடுத்தது செப்டம்பர் மாதம் அவர் கூப்பிட்டுருக்காரு. அருமையான பாஸ்டரு. இப்படி 22 23 பாடங்களை வச்சு ஜனங்களை கூப்பிடுற வேலையெல்லாம் போயிட்டே இருக்கேன். இல்லையா? அப்படி கடைசி எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்து ஊழியத்தை செய்கிறாரு. அல்லேலூயா. யார் சூனிய கட்டில் ஆகப்பட்டிருக்காங்களோ நீங்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? ஏசுனாரை ஏற்றுக்கோ, அல்லேலூயா சபைக்கு போ. நம்ம சபைக்கு பேர் என்ன? அல்லேலூயா சபை. அதனால் அல்லேலூயா சபைக்கு போ, உனக்கு விடுதலை ஆகும்னு சொல்லி கொடுங்க. என்ன அப்போது விடுதலை ஆகும். இன்னும் நிறைய உதாரணம் சொல்லலை, நேரம் ஆகிடும். அதனால் அந்த உதாரணம் சொன்னாதாங்க அவங்க அந்த வசனம் அற்புதங்களா அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். சரி, அப்புறம் நம்ம இப்போ அடுத்த டாபிக் படிக்க போகிறோம். தேவன் செய்கிற கிரியை 3 படிச்சிட்டோம். இப்போ தேவன் எங்கே இருக்கிறாருன்னு படிக்க போகிறோம். சொல்லுங்கள், தேவன். சத்தம் போட்டு சொல்லுங்களேன், தேவன் எங்கே இருக்கிறார். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் படிச்சுட்டு 7 மகிமை 7 ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு டக்குன்னு முடிச்சிடும். மணி 35 ஆச்சு. ஸ்தோத்திரம். 9க்குள்ளே முடிக்கணும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத உற்சாகமாக நீங்கள் சொல்லணும். உற்சாகமாக சொல்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பாருங்கள், எபிரேயர் 4:14, எபேசியர் 4:10 எடுத்து வாசிங்க. உங்களுக்கு எடுத்து வாசிங்க, நான் டீ குடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நான் இப்படி ஜோக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு? ஆமாம், டீயும் தீர்ந்துருச்சு.
மீட்டிங்கும் தீர்ந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இது குலுக்க வந்துகிட்டே இருக்க அற்புத பாத்திரமானது இல்லையே. அல்லேலூயா. வேணாம் தோத்திரம் போதும். ஆமாம் அன்பார்களே, ஏம்மா நீ பேப்பர்ன்னு எண்ணி முடிக்கலையா? வாசிங்க எடுத்து. எபேசியர் 4:10, எபிரேயர் 4:14. வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு சென்ற தேவகுமாரன்னு இருக்கும். வாசிங்கம்மா. எல்லா வானங்களுக்கு மேலாக என்னாச்சு? என்னாச்சு? 4:10 என்ன? வானங்கள் வழியாய் 4:10 கத்தாவே. எபிரேயர் 4:14 வாசிங்க முதல்ல. எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு சென்ற தேவகுமாரன் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், வானங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய வழி. கீழே வாசிங்க. அப்புறம் எபேசியர் 4:10 வாசிங்க. எபேசியர் இறங்கின எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக எல்லா வானங்களுக்கும் மேலா போனார். சரி, இப்போ போதுமா நீங்கள் வாசித்ததே பெரிய அதிசயம்தான். அல்லேலூயா. இது சீக்கிரம் எடுத்து வாசிக்க கூடாதா? ஸ்தோத்திரம். இனி வாசிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த புக்கு வாசிக்கிறவங்க எப்படி வசனம் எடுக்கணும்னு சொல்லித்தரேன். இப்போ பழைய ஏற்பாடு இந்த பக்கம், புதிய ஏற்பாடு இந்த பக்கம். ஏதாவது வசனம் சொன்னால் பழைய ஏற்பாட்டில் எடுக்கணும். கேளுங்க, இப்படி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நாளாகவும் வந்துடுச்சுன்னா டக்குன்னு இப்படி கை வைக்கணும். கை வச்சுட்டு அப்புறம் 1-2 பேப்பரை எடுத்துக்கலாம். பாருங்கள், அது அதிகாரம் வரும்போது சீக்கிரம் எடுத்துடலாம். இந்த புதிய ஏற்பாடுனா இந்த பக்கத்தில் இப்படியே வச்சு பார்க்கணும். இப்படியே வச்சு பார்த்து கடன்னா மத்தேவா டக்குன்னு கை வச்சிடணும். வச்சுட்டு 1-2 பேப்பரை எடுத்துடணும். சீக்கிரம் வாசி. இது கண்டக்டர் டிக்கெட் கொடுத்த மாதிரி ஒன்றா எடுத்த நேரம் ஆகும்ல. அல்லேலூயா. புரியுதா? வசனம் எடுக்கிறதுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ நம்ம உச்சாமா சொல்லலாம். தேவன் எங்கே இருக்கிறார்? எத்தனாவது கொஸ்டின் படிக்க போகிறோம்? 6வது. சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ தேவன் எங்கே இருக்கிறாருன்னு இப்போ சொல்லுவோம். நான் சொல்கிறத நீங்கள் உற்சாகமாக சொல்லணும். சொல்கிறீங்களா? வானாதி வானங்களுக்கு மேலே சொல்லுங்கள். உங்கள் சத்தத்தில் எனக்கு திருப்தி இல்லைங்க, கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்களேன். வானாதி வானங்களுக்கு மேலே. நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் படிச்சிருக்கேன். அப்போ நான் படிக்கிற காலத்தில் ஒரு ஸ்லேட்டும் ஒரு பாடப்புத்தகம் தான் இருக்கும். ஸ்லேட்டில் மூலையில் உடைஞ்சிருக்கும். பாடப்புத்தகத்தில் அந்த பக்கம் 5 பக்கம் இருக்காது, இந்த பக்கம் 5 பக்கம் இருக்காது. 2 கையிலையும் 2 இருக்கும். மூக்கு வழியே தேன் வடியும். சட்டையில் தீ பிடிக்காது. வளைஞ்ச பெஞ்சில் உட்காந்துருப்போம் கிராமத்தில். அப்படி தான் நாங்கள் படித்தோம். அந்த சட்டாம்பிள்ளைன்னு ஒருத்தன் இருப்பான், கிளாஸ் லீடர். எல்லாரும் ஆனா எழுதுங்க, ஆனான்னு சொல்லணும். சொல்லிட்டு எழுதலை, வாத்தியார்ட்ட சொல்லி கொடுப்பான். அடி பின்னிடுவார் அவர். அவருக்கு ராத்திரி முழுதும் வாழைக்கு தண்ணி அடைச்சிக்கிட்டு பகலில் வந்து மேசையில் படுத்து தூங்குவார். இது சட்டாம்பிள்ளை வசனம் ஆனா அவனா சொல்லி கொடுப்பான். அப்படி படித்தோம் நாங்கள். அதனால தான் ஆனா அவனை மறக்கலை. வழங்கலையா? நான் தான் சட்டாம்பிள்ளை. ஆண்டவர் முழிப்பாக இருக்கார், தூங்காமல் இருப்பேன். நீங்கள் உற்சாகமாக சொல்லணும். சொல்கிறீங்களா? சரி. வானாதி வானங்களுக்கு மேலே. கொஞ்சம் சவுண்டாக தான் சொல்லுங்களேன். வீட்டுக்கு போகிற நேரம் ஆச்சு, கொஞ்சம் போகிற நேரத்தில் கொஞ்சம் சவுண்டாக சொல்லலாம்ல. சரி. வானாதி வானங்களுக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய எருசலேமுக்கு மேலே, சீயோனிலே, தேவ சிங்காசனத்திலே நம்முடைய தேவன் இருக்கிறார். கையை எப்படி அசைச்சு சொல்லுங்க, உற்சாகமாக இருக்கும். நம்முடைய தேவன் இருக்கிறார். நல்லா அசைச்சு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். சிலது கையை கால எங்கேருந்து ஆயிரம் இந்த கிழமை வந்து நம்ம உயிரை வாங்குறாருன்னு நினைக்கிறேன். எல்லோரும் டீசெண்டாக பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம உயிர் பாதி உயிரை இந்த ஆள் வாங்குறாரு. நீங்கள் தான் என் உயிரை வாங்குறீங்க சொல்லாமல். இது ஸ்டடி இல்லைவா? இல்லையா? ஆமாம், நல்லா உற்சாகமாக சொல்லுங்களேன். ஆனால் நான் பள்ளிக்கூடத்தில் இப்போ ஸ்கூல் சொல்கிறேம்மா. சரி, நல்லா சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். வானாதி வானங்களுக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய எருசலேமுக்கு மேலே, சீயோனிலே, தேவ சிங்காசனத்திலே நம்முடைய தேவன் இருக்கிறார். இப்ப தேவன் எங்க இருக்கார்? நீங்களே சொல்லுங்க பாப்போம்.
நம்முடைய தேவன் இருக்கு. அழகா சொல்லிட்டீங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். நிச்சயம் அந்த சீயோனுக்கு நீங்க போயிடுவீங்க. ஆனால் சிலர் சத்தம் போட்டு சொல்லவில்லை, அது வருந்தத்தக்கது. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் எங்கே இருக்கிறான்னு படித்தோம். 5 காரியம். வானாதி வானம் சொல்லுங்க. அதை சொன்ன மணிக்கணக்காகும், தட்டு தட்டாக இருக்குது. சொல்லுங்கள். இந்த லிஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுதில்ல, இது மாதிரி 1ஆம் வானம் 2ஆம் வானம்னு பார்த்துட்டு நீங்கள் போகலாம். பரலோகத்துக்கு யாரெல்லாம் போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹெவன் செகண்ட் ஹெவன் சொல்லும். வானாதி வானம்னா ஹெவன்னாக வானத்துக்கு பேர் சொல்லியிருக்கு. அப்படி வானாதி வானங்களுக்கு மேலே பரலோகராஜ்யம் இருக்குது. சொல்லுங்கள். ஆமாம், அந்த பரலோகராஜ்யத்து இப்போ வானாதி வானம் அஸ்திபாரம், வானத்தின் மத்தியில் வெளிச்சம் இருக்கு, வழி இருக்குது. அந்த வழியாக இப்போ பாருங்கள், நாங்கள் சேலம் வழியாக பாண்டிச்சேரி வந்தோம் இல்லையா? சேலம் விழுப்புரம் வழியாக பாண்டிச்சேரி. அதுபோல் வழி இருக்குது. வானாதி வானம் தாண்டி பரலோகத்துக்கு போகிறோம். பரலோகத்துக்கு போகிற வழி தான் வானாதி வானம். அது கண்ணாடி மண்டலமாக செய்திருக்கோம். அது அந்த வானாதி வானத்தை பற்றி சொல்ல போனாலே நிறைய சத்தியங்கள் இருக்குது. சரி, அதுக்கு மேலே பரலோகராஜ்யம். பரலோகராஜ்யம் வந்து அளவிட முடியாதது. சொல்லுங்கள். ஐயோ, அளவிட முடியாது. அதில் அநேக பட்டணங்கள் இருக்குது, அநேக வீடுகள் இருக்குது. சொல்லுங்கள். அநேக வீடுகள், அவ்வளோத்துலேயும் ஆள் இருக்கும். என்னுடைய விசுவாசம் என்னன்னா, நரகத்துக்கு போகிற ஆளை விட பரலோகத்தில் தான் ஜாஸ்தி ஆள் இருப்பாங்க. நான் அதை தான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன் தெரியுமா? ஒரு வயலிலே அறுவடை அறுத்தால் மணி ஜாஸ்தி இருக்குமா, பதர் ஜாஸ்தி இருக்குமா? மணி தான் ஜாஸ்தி இருக்கும். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க அது பரலோகராஜ்யத்து இடுக்கமான வாசல், அவள் பிரவேசிக்கிற சிலர். ஏங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். எறும்புகள் இருக்குல்ல, ஒத்தையாக தான் போகுது. எறும்பு புற்றில் போய் கை வைங்க, 1000 10000 எறும்புகள் உங்களை முத்தம் செய்யும். விளங்கலையா உங்களுக்கு? அப்படி ஒத்தையாக தான் போகிறோம். கோடான கோடி பேர் அவரை சேவிப்பார்கள். நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இருக்குல்ல, யார் ஜாஸ்தி பாயிண்ட் வாங்கினாங்க அவங்க தான் வின்னர். இது மாதிரி இயேசு கிறிஸ்து அநேக ஆத்மாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போனால் தான் அவர் வின்னர். அதுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, பாருங்களா? அப்போது வானாதி வானம் மேலே பரலோகராஜ்யம், பரலோகராஜ்யத்துக்கு மேலே புதிய சிலாம தான் பரலோகராஜ்யத்தின் தலைநகர். இப்போ இந்தியாவின் தலைநகர் எது? டெல்லி. அது மாதிரி பரலோகத்தின் தலைநகர் எது? சொல்லுங்கள். புதிய சிலை. புதிய சிலைமில் சியோன் என்ற அரண்மனை, அதில் தான் தேவன் இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு நாட்டுடைய தலைநகரில் தான் அந்த நாட்டுடைய அதிபர், பிரசிடெண்ட்டு அல்லது பிரதமர் ஐயா அவர்கள் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்முடைய தலைவர், நம்முடைய தேவாதி தேவன் சியோன்லே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். இது புரிஞ்சுதா? தேவன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். வானாதி வானங்களுக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய எருசலேமுக்கு மேலே, சியோனிலே தேவ சிங்காசனத்திலே நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்படியே கம்பீரமாக சொல்லணும். யாராவது கடவுள் எங்கே இருக்கிறார், தேவன் எங்கே இருக்கா காட்டி சொல்லினா நீங்கள் இப்படி சொல்லுவோம். வானாதி வானத்துக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய எருசலேம் மேலே, சியோனில் சிங்காசனத்தில் இருக்கிறார். புல்லட்டில் போனால் புல்லட்டில் போ, ராக்கெட்டில் போனால் ராக்கெட்டில் போ. ராக்கெட்டில் புல்லட்டும் போகாது, பரிசுத்தாவி பெற்றால் போகலாம். ராக்கெட்டும் புல்லட்டும் போகாது, பரிசுத்தாவி பெற்றால் போகலாம். நீங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றால் போகலாம். ஆவியானவர் உங்களை தேவன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி யாராவது சொன்னால் சொல்லிக் கொடுங்க. எனக்கு நான் ஊழியத்துக்கு வந்து 2வது வருஷத்தில் என் காதில் இந்த சத்தம் கேட்டது. வானாதி வானத்துக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய சிலை மேலே, சியோனில் சிங்காசனத்தில் நான் இருக்கேன், படம் வரைஞ்சி ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குன்னு சொன்னார். எனக்கு தெரியாது, என்ன எனக்கு தெரிஞ்ச மட்டும் படத்தை வரைஞ்சி ஜனங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ புரியுதா தேவன் எங்கே இருக்காருன்னு? அல்லேலூயா. சியோனை பற்றியே 7 நாள் எடுக்கிறோம். சியோன் எப்படிப்பட்டதுன்னா 7 நாள், சிங்காசனத்தை பற்றி 7 நாள் எடுக்கலாம். வானாதி ஒவ்வொன்றும் பெரிய 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 தலைப்புகள். சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இனி 7 மகிமை 7 ஆசீர்வாதம், 15 நிமிஷம் இருக்கு. 7 ஆசீர்வாதம் 7 மகிமை சொல்லிவிட்டு என்ன ஆத்மா போட்டு உங்கள் ஆத்மா அனுப்பிடுவோம். இதை கொஞ்சம் அவுத்து போடுறீங்களா? இந்த மேலே ஏறி அது கொஞ்சம் ஒரு சைடு அவுத்து போடுங்க, இன்னொரு சைடு தம்பிமார் யாரும் அவுத்து போடுங்க. போ, சின்ன கயிறு அவருங்க, சின்ன கயிறு அதில் ஏறி அவுத்து போடுங்க. அதில் ஏறுங்க போ. சரி, சரி. அவர் வராரு, அவர் தான் கட்டினார். அவர் எங்கே இருந்தாருன்னு தெரில, இப்போ தான் இங்கேருந்து வராரு. எங்கே இருந்தீங்க எவ்வளோ நேரம்? ஹலோ தோத்துறா. அவர் தான் ட்ரில்லிங் போட்டு அழகாக வளையங்கள்லாம் போட்டுட்டு ஆள் எங்கே போனாரோ தெரியல, வெளியே இருந்து கேட்டு நின்னாரோன்னுவோம். கீழே இருக்காரா? கீழே இருந்து ஐயா கீழே சத்தம்லாம் கேட்குதா? ஹலோ கீழே கர்த்தாவே சோத்திரம் என்ன செய்கிறது? சரி, எல்லாம் பென்ட்ரைவ் வாங்கி போட்டு கேளுங்க.
இல்லைன்னா புஸ்தகம் வாங்கி போட்டு படிங்க. தோத்திரம். கீழே அவருக்கு உத்தியோகம் கொடுத்துருக்காங்க, கீழே உட்காந்துருக்காரு. சரி, இப்போ பாருங்கள், இப்போது 7 மகிமை 7 ஆசீர்வாதம். தம்பி ஓடியா, டேய் வாயா, நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள், வா 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 வா. சரி, இப்போ முதலாவது என்ன மகிமைன்னு பாருங்கள், தரிசிக்கும் மகிமை. சொல்லுங்கள். ஆமாம், தரிசிக்கும் மகிமை. பார்த்தீங்களா? உன் பேர் என்னையா சொன்ன? கென்னி. கென்னி. இந்த கென்னி இருக்கார, கென்னடின்னு இருக்குது, இது ஒரு கென்னின்னு இருக்குது. ஆமாம், கென்னி. அதை பாருங்க, கென்னி அங்கே உட்காந்துருக்கார் சிங்காசனத்தில். தேவன் குமாரனான இயேசுவும் பிதாவும் அங்கே சிங்காசனத்தில் இருக்காங்க. அவர் வீட்டில் இருந்து அங்கே பார்க்கலாம். சீயோனில் இருக்கிற தேவனை இவருடைய வீட்டில் இருந்து, புதிய எருசலேமில் இவர் வீடு இருக்கும், சீயோனில் ஆராதனையே இருக்கும். பிறகு சொல்லித்தரேன். இப்போ வீட்டிலேருந்து, நம்ம வீட்டிலேருந்தே சூரியனை பார்க்கலாமா, பார்க்க முடியாதா? பார்க்கலாம். அது மாதிரி நீதி சூரியனாக இயேசுவை நம்முடைய பரலோகத்தில் நம்முடைய வீட்டிலேருந்தே இயேசுவை பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் தரிசிக்கும் மகிமை. சொல்லுங்கள், என்ன மகிமை? அங்கே என்னையா செய்கிறாரு தெரியலையே, இயேசுவே அவுத்து போட்டிங்களா? சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். ஏயா தங்கம், கொஞ்சம் பொறுங்க, இதை அவுத்து போடுறேன். லேலுயா. சரி, விட்டுறாதீங்க, அது விட்டுறாதீங்க, இல்லை இழுத்துறாதீங்க, மறுபடியும் பிறகு கட்டணும், அப்படியே இன்னொன்று கட்டணும், முடிஞ்ச பிறகு அப்படியே இருக்கட்டு. இது அவுக்கலாம், இப்போ நேரம் இல்லை அவுக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். ஆமாம், எப்படியா மேலே வந்தீங்க தெரியலையே, இவ்வளோ நேரம் கீழே உட்காந்துருந்தீங்க, இப்போ மேலே வந்தீங்க, டைமுக்கு வந்துட்டீங்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்க வேண்டியதான். சரி, லேலுயா. கீழே உருவிடாதீங்க, மறுபடியும் 2 சாட் நாளைக்கு உள்ளது கட்டணும். சரி, முடிஞ்ச பிறகு கட்டிட்டாவது போங்க, அந்த உதவியாவது செய்யுங்க. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், தரிசிக்கும் மகிமை. சொல்லுங்கள், என்ன மகிமை? எத்தனை பேர் முகமமாக இயேசுவை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? இல்லையிலே சொல்ல மாட்டீங்களே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், பாட்டும் போதும். அவரை பார்த்து வர பாட்டு இருந்துக்கு கவனிச்சிங்களா? இங்கே பாருங்க, 2வது ஆராதிக்கும் மகிமை. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பார்த்தீங்களா? ஆராதிக்கும் மகிமை. ஆராதனை இங்கே என்ன மகிமையாக இருக்குது, பரலோகத்தில் என்ன. இதில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இந்த உங்கள் புதிய எருசலேமில் உங்கள் வீட்டில் இருந்து பறந்து போய் சீயோனில் போய் நீங்கள் ஆராதிக்க போகணும். இங்கே ஒருங்க ஆராதனைக்கு வந்தால் தான் அங்கே ஆராதனைக்கு போக முடியும். இங்கே கட்டடிச்சா அங்கேயும் கட்டு தான். என்ன, ஆராதனைக்கு போகணும். ஆராதிக்கும் மகிமை எவ்வளோ ஆவியோடும் உண்மையோடும். அடுத்தது பாருங்கள், உறவாடும் மகிமை. இயேசுவோட இப்போ சொல்லியா பேர்? கென்னி. கென்னி வலது பக்கம் இருக்கார், இயேசு இடது பக்கம் இருக்கார். ஆமாம், சிங்காசனத்தில் டபுள் சீட் சிங்காசனம். கென்னி எனக்காக ரொம்ப பாடுபட்டேன், அடி உதையெல்லாம் வாங்கினேன், பல்லெல்லாம் அடித்து உடச்சிட்டானுங்க, அங்கேயுமா பல் இருக்குது, கண்ணீர் வருது, ஆனந்த கண்ணீர். சொல்லுங்கள், தேவன் தாமே அவருடைய கண்ணீரை துடைப்பார். பாருங்கள், இப்போ இயேசுவோட பேசு. எத்தனை பேர் இப்படி இயேசுவோட உட்காந்துருந்து சிங்காசனத்தில் ஈக்குவலாக உட்காந்துருந்து பேசணும் விரும்புகிறீங்க? ஜெயம் கொள்றவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் இருக்கு. இயேசுவோட எத்தனை பேர் சிங்காசனத்தில் இருக்கணும்? அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் அம்மா கூட, பாஸ்டர் ஐயா உட்காந்துருக்காங்க, பாஸ்டர் அம்மா கூட அம்மா கூட ஐயா, ஐயா கூட அம்மா உட்காந்துருக்காங்க. காரணம் கணவன் மனைவி. அதே போல் இயேசுடைய மனவாட்டியாக நீங்கள் இருப்பீங்களா? இயேசுவோட உட்காந்துருக்கலாம். கை தட்டலாம்ல? புரிகிறப்பல தானே சொல்கிறேன். முதற்தரமான பரிசுத்தவான்களாக இருந்தால் இயேசு ஈக்குவலாக உட்காந்து. அப்புறம் போஜனம் பண்ணும் மகிமை. சொல்லுங்கள், எத்தனை பேர் இயேசுவோட போஜனம் பண்ணும் சாப்பிடணும்னு விரும்புகிறீங்க? மலேசியாவுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் உங்களோட நான் ஐக்கியமாகணும், உங்களோட ஐக்கியமாகணும். என்னைய நம்ம 2 பேருக்கு என்ன சண்டை? ஐக்கியமாகணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் உங்களுக்கு புரியலையா? நம்ம 2 பேரும் உட்காந்துருந்து சாப்பிடணுன்னாரு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ இயேசுவோட ஐக்கியமாகணும்னா இயேசுவோட போஜனம் பண்ணணும். எத்தனை பேர் இயேசுவோட போஜனம் பண்ண விரும்புகிறீங்க? இப்போ அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்காரு. தோத்திரம். தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள். சாம்பால். சாம்பால் இருக்கார். அவரை அமெரிக்கா பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு 2 பேரும் போஜனம் பண்ணணும்னு கூப்பிட்றாங்க. அப்போ நாளைக்கு பேப்பர்லலாம் டெலிவிஷன்லாம் வரும். சாம்பால் அவர்களும் அமெரிக்க பிரசிடெண்ட்டு ட்ரம்ப் அவர்களும் 2 மணி நேரம் ருசித்து கோழி பிரியாணி சாப்பிட்டார்கள்ண்ணா. இதுக்கு சிரிக்கிறீங்களே? நான் சொன்னதுக்கு ஏன் சிரிக்கல? இதுக்கு சிரிக்கிறீங்க? இயேசுவோடு போஜனம் உட்காந்துருக்கேன். அதுக்கெல்லாம் கைத்தட்டி மையப்படுத்தணும். இயேசுவோட எத்தனை பேர் சாப்பிடணும்னு விரும்புகிறீங்க? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடும் அவன் என்னோடும் போஜனம் பண்ணுவேன். எழுதியிருக்குல்ல?
எத்தனை பேர் இயேசுவோட சாப்பிட ஆசை? அது என்ன நினைக்க, எனக்கு இந்த தகுதி கிடைக்கும். பின்ன எரும மாட்டுக்கா கொடுக்காரு, நமக்கு தான் தர்றாரு. இன்னும் கைத்தட்ட மாட்டீங்களே, இன்னும் கைத்தட்ட மாட்டீங்களே. அது உணர்வு இல்லையா? நமக்கு தான் தர்றாரு, நாம தான் அவருடைய பிள்ளைகள். பரலோகத்தில் நாம் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக போகிறோம். பூலோகத்தில் உள்ள ஒன்றும் பரலோகத்துக்கு போகாது, மனுஷ வர்க்கம் மட்டும்தான் போகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். சரி, அப்புறம் போஜனம் பண்ணு மகிமை படித்தாச்சு. பாருங்கள், பரவாயில்ல. இந்த போஜனம் ஆண்டவர் ஜீவ வருஷத்துக்கானியே அவருக்கு எடுத்து கொடுக்குறாரு. மகனே, நீ இந்தியாவில் இது மாதிரி பழம் சாப்பிட்ருக்க? இல்லை ஆண்டவரே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ஆண்டவரே, ரொம்ப ருசியாக இருக்கு ஆண்டவரே. ஆனால் இங்கே இல்லாத பழங்களெல்லாம் பரலோகத்தில் இருக்குது. ஆமேன். நல்லா கைத்தட்டுறீங்க. இப்படி ஒவ்வொன்றும் கைத்தட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி, அடுத்தது உலாவும் மகிமை சொல்லுங்கள். ஆமாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். சொல்லுங்கள். ஏங்க, மனைவி கையை பிடிச்சி கொஞ்ச நாள் தான் நடக்க முடியும். அதான் அவன் என்ன சொல்லுவா தெரியுமா? சி, கேவலமாக இருக்குது, போங்களேன், நான் பின்னால் வரேன், நான் முன்னால், நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வரேன், முடிஞ்சு போச்சு. பிள்ளைகள் கைப்பிடிச்சா, எப்பா கைவிடுப்பா, நான் நடக்கிறேன். பேர பிள்ளைகள் கைப்பிடிச்சா, தாத்தா கைவிடு தாத்தா, நான் நடக்கிறேன், போச்சு. உலகத்தில் கைவிடாமல் இருக்கிற ஒரே ஒருத்தர் அவர் தான், இயேசு தான். காலமெல்லாம் காலமெல்லாம் எல்லாரும் கைவிட்டுவாங்க. மரண நேரத்திலும் கைவிடாமல் கரை தூக்கி கைப்பிடிச்சு நடத்துகிற, பரலோகத்திலையும் பூலோகத்திலும் நடத்துகிற இந்த இயேசு மட்டும்தான். இன்னும் புரியலையா? கைப்பிடிச்சு நடந்தாலாம் புரியும். லேலியா, இயேசுவோடு நடக்கலாம். சொல்லுங்கள். ஆமாம், உலாவு மகிமை. அன்றைக்கி ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு பையனை கூப்பிட்டு நடத்தினேன். என்னோட நடக்கிறது சந்தோஷமாயா உனக்கு? என்னோட நடக்கிறது சந்தோஷமா உனக்கு? ஆமாங்க. அந்த பையன் இல்லைன்ட்டான். இல்லைன்ட்டான். ஏம்படா இல்லைன்னா? நீங்கள் தான் விட்டுட்டு ஊருக்கு போயிடுவீங்களே, இயேசு விட்டுட்டு ஊருக்கு போக மாட்டாரேங்க. பார்த்தீங்களா என்ன புத்தி இருக்கு அவனுக்கு? அன்றைக்கி சாயங்காலம் அவன் வீட்டில் தான் விருந்து. அவங்க அம்மா சொல்கிறா, பார்த்தீங்களா பாஸ்டர், என் மகன் சொன்னது. ஆமாம், அவன் மகன் இந்த தண்டி இருப்பான், அந்த பையன் தப்பா தண்ணி வருவான். பார்த்தீங்களா அந்த பையன் என்ன? அன்றைக்கி ரொம்ப சிரிப்பு. பாருங்கள், இயேசுவோடு நடக்கணும். யாரோட? நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். அடுத்தது உல்லாச மகிமை சொல்லுங்கள். ஆமாம், பரலோகத்திலிருந்து புதிய சிலையும் இறங்கி வரும். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய். வீட்டில் போய் பாடுங்கன்னா அப்படியே இறங்கி வரும். இறங்கி வந்தால் முதல் ஸ்டாப்பிங் பரலோகம், ரெண்டாவது ஸ்டாப்பிங் வானாதி வானம், அப்புறம் புதிய வானம், அப்புறம் புதிய பூமி. கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அப்படியே இறங்கி வரும். அப்புறம் நான் கடைசி நாளில் சொல்கிறேன், அப்படி இறங்கி வரும்போது இப்போ பரலோகத்தில் இறங்கி நிற்கின்னு வைங்களேன். பரலோகத்தில் உள்ள 10 பட்டணம் 20 பட்டணத்துக்கு அதிகாரியாக இவரை நியமிச்சிருக்காரு. இவர் அந்த புதிய எருசலேம் பட்டணம் அங்கே இறங்கி நிற்கும். உடனே இவரோட பட்டணத்துக்கு போய் 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவர் போய் அந்த பட்டணத்தில் ஆட்கள்லாம் கேதர் பண்ணி கூப்பிட்டு ஆராதனை ஒர்ஷிப் நடத்துவார். ஒர்ஷிப் நடத்தி கோடிக்கணக்கான பேர் இருப்பான். அவ்வளோவும் நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். அந்த பட்டணத்தில் உள்ளவங்களை வச்சு கோடிக்கணக்கான அந்த மேன்மை. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அநேக பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருப்பான்னு சொல்லியிருக்கு. இம்மையிலும் மறுமையிலும் எவ்வளோ மகிமை இருக்குது தெரியுமா? அப்புறம் இந்த மறுபடியும் இந்த புதிய எருசலேம் புதிய பூமியிலிருந்து மேலே வரும்போது அவரை அந்த புதிய எருசலேமில் ஏறிக்கொள்வார். இப்போ புதிய பூமிக்கு வந்துச்சு வைங்க. புதிய பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள், புதிய எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் புதிய பூமியில் 5 பட்டணம் 10 பட்டணத்துக்கு அதிகாரி அவங்க ஆராதனை நடத்துவாங்க. ஆராதனை நடத்தினோன்னா இந்த புதிய பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் புதிய எருசலேமில் வந்து ஏறி வந்து பார்ப்பாங்க. பார்த்து அந்த பட்டணத்துக்குள்ளே போய் பார்ப்பாங்க. எனக்கு இப்படி ஆட்டப்பட்ட அழகான மகிமையை கர்த்தர் தந்திருந்தார், நான் தகுதி இல்லாமல் போயிட்டேனேன்னு என்னை கண்ணீர் விடுவாங்க. சரி பரவாயில்ல, நீ எப்படியா புதிய பூமிக்காக வந்து சேர்ந்துட்டேன்னு தேற்றி ஆற்றி அந்த அந்த பட்டணத்தின் அதிபதியானவர்கள் பரிசுத்தவான்கள், மேலான பரிசுத்தவான்கள் ஆற்றி தேற்றி சந்தோஷப்படுத்துவாங்க. பார்த்தீங்களா இப்படி உல்லாச மகிமை. சொல்லுங்கள். நாங்கள் முதல் தடவை 2008 இஸ்ரேல் நாட்டுக்கு போனோம். 14 பேர் போனோம். எங்களோட ஒரு பாட்டியம்மா வந்திருந்தாங்க. அவங்க குனிஞ்சு இப்படி வருவாங்க, அவங்க கம்பு ஊனிகிட்டே வருவாங்க. அவங்க எங்களுக்கு முன்னால் குட்டு 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 குட்டுன்னு போவாங்க, குட்டு குட்டு குட்டுன்னு போவாங்க. அப்போ என்ன பாட்டியம்மா ரொம்ப ஸ்பீடாக இருக்க, 80,000 கொடுத்துருக்கோம்ல ஐயா, எல்லா இடமும் பார்க்கணும்ல ஐயா, எல்லா இடமும். ஐயோ என்ன சந்தோஷம். அப்போது என்ன மகிமை, உல்லாச மகிமை. அப்போது ஒரு வேன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் நித்திய மகிமை. சொல்லுங்கள்.
இந்த 6 மகிமை மாறி மாறி வர்றதுக்கு தான் பேர் என்ன? நித்திய மகிமை. ஒரு நாளும் ஓயாது. சொல்லுங்க, ஒரு நாளும் போரும் அடிக்காது. அப்படி நித்திய மகிமைக்காக என்ன கற்று நம்ம அழைத்திருக்கிறான். கைத்தட்டலாம்ல? பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, நீங்கள் தான் அந்த பெரிய பாக்கியம். அப்புறம் 7 ஆசீர்வாதங்களை பற்றி லைட்டாக சொல்லிவிட்டு உங்களை வெயிட்டாக அனுப்ப போகிறேன். முதல்ல வீடு கொடுக்குறாரு. சொல்லுங்கள், இங்கே வாடகை வீட்டில் இருக்கவங்க கை தூக்கம் பார்க்கலாம். வாடகை வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பரலோகத்தில் சொந்த வீடு இருக்குது. அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன? கை வேலை இல்லாத சொந்த வீடு. நிறைய உதாரணங்கள் ஞாபகத்துக்கிறது நேரம் இல்லை. எவ்வளோ சொந்த வீடு, கொத்தனார் கட்டாத வீடு, கிராக் ஆகாத வீடு, பழுதாகாத வீடு, பெயிண்ட் பெய்டாகாது, தோத்திரம், மொசைக்கெல்லாம் கெட்டு போகாது. புதிய சிலைம்னா புதிய சிலையமாகவே அழகாக இருக்கும். அதில் ஒரு வீடு உங்களுக்கு இருக்கும், முத்துக்களாலும் ரத்தினங்களாலும் செய்தது. நம்ம ஊழியம் ஒரு ரத்தின கல்லுக்குள்ள ஊழியம் இல்லை, அவ்வளவு மேன்மையான வீடு. எத்தனை பேருக்கு அந்த வீடு வேணும்னு சொல்கிறீங்க? கைவேலை இல்லாத கொத்தனார் கட்டாத வீடு. அடுத்தது என்ன? சிங்காசனம். அங்கே என்ன வச்சுருக்காரு? சிங்காசனம். பொண்ணுனாலும் வைடூரிய கற்களால் அந்த சிங்காசனம் இருக்கும். இங்கெல்லாம் பிளாஸ்டிக்கில் தானே இருக்குது. அன்றைக்கி மதுரைக்கு மீட்டிங் போனேன். ஒரு அம்மா அந்த பிளாஸ்டிக் சேரில் படக்குன்னு உட்காந்தாங்க, சடக்குன்னு ஒடிஞ்சுது, பொத்துன்னு கிழந்தாங்க. நான் சிரிக்கவா அளவான்னு தோணி போச்சு. இது இந்த பிளாஸ்டிக் சேர்லலாம் வெயிலில் போடக்கூடாது, படக்குன்னு ஒடிஞ்சிடும். தண்ணியில் போட்டால் ஒன்றும் செய்யாது. ஆனால் அன்றைக்கே ஸ்ரீலங்காவுக்கு போனேன். ஒரு அம்மா இப்படி தான் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா வெயிட் ஜாஸ்தி, அப்படியே பிரிஞ்சிட்டே போகுது. மேடம் மேடம் ஸ்டாண்டப். அது எங்கே எந்திரிக்கி கடைசியில் அந்த அம்மாவை தூக்கி மரக்கட்டை சேரில் உட்காந்தோம். அதுவும் மொடுமொடுங்குது. இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத சேர் தான். மந்திரிகளெல்லாம் 5 வருஷத்துக்கு தான் சேரில் இருப்பாங்க. 6ஆவது வருஷம் விரட்டி விட்டுருவான். ஓடியா ஓட்டு போட்ட எலெக்ஷனில் செலெக்ஷன் ஆனால் தான் உட்கார முடியும். ஆனால் நிரந்தரமான சிங்காசனம், நிரந்தரமான பாக்கியம், நிரந்தரமான பெர்மனன்ட் பிளேஸ். ஜெயங்கொள்றம் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம், சொல்லுங்க, ஒரு காலம் நீங்குவதில்லை. அவ்வளோ பெரிய பாக்கியம். அடுத்தது பாருங்க, கிரீடம் கொடுக்குறாரு. சொல்லுங்க, தம்பி நான் உனக்கு கிரீடம் கொடுப்பேன், நீ அங்கேருந்து வா. அங்கேருந்து பேர் என்னம்மா? கென்னீஸ். நானும் மறந்து வசனம் மட்டும்தாங்க எனக்கு மறக்காது. கென்னீஸ். எத்தனை நேரம் பாருங்கள், என்ன மாதிரி ஒரு மடையன் யாரும் உண்டா இப்படி மறக்கிறது? அல்லேலூயா. வசனம் மட்டும்தான் எனக்கு மறக்க. வாயா, என் மகன் கென்னீஸே, அங்கேருந்து வாயா. என் மகன் கென்னீஸே, இங்கே வா, முழங்கால் போடுப்போ, முழங்கால் போடு, நீலிங். கையை கும்பிடு. கும்பிடியா? கையை கும்பிடியா? இது இங்கிலீஷ் மீடியம் போல் இருக்குது. ஆமாம். அப்புறம் தலையில் கிரீடம் வைப்பேன், நீங்கள் கை தட்டி ப்ரைஸ் வாட் சொல்லலாம். என் மகன் கென்னி. இதே மாதிரி உங்கள் பாஸ்டையாவுக்கு கிரீடம் சுடுறனாலும் பவுலுக்கு கிரீடம் சுடுறனாலும் ஒரே நாள். உண்மையில் சொல்கிறேன், ஒரு நாள் கிரீடம் சுட வைப்போம். உங்கள் பேர் சொல்லி அழைப்பார், பாஸ்டர் நிக்சன் அவர்களே. என்னங்க உங்கள் பேர் நிக்சன் தானே, இங்கே வாரும் என்று இயேசு அழைப்பார். நம்ம பாஸ்டர் வராருன்னு கை தட்டுவீங்க. தட்டுவீங்களா? தயமாடா. நீங்கள் முடிய பார்த்தா நாங்கள் அங்கே போனால் தானே என்ன அப்படி நிச்சயமாக போவீங்க. அதுக்கு தான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு வருது. நிச்சயமாக போவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், தோத்திரம். அப்புறம் கிரீடம் வைக்கிறாரு. அப்புறம் வஸ்திரம். சொல்லுங்க, பரலோகத்தில் வஸ்திரம் உடுக்க வேண்டாம், கலத்த வேண்டாம், ஆட்டோமேட்டிக் சேஞ்ச். சொல்லுங்க, உண்மையில் ஆட்டோமேட்டிக். இயேசுவோட நடக்கும்போது அங்கே பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? தங்கள் வஸ்திரங்களை அழுக்காக்காத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, ஆகவே அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட நடப்பார்கள். அல்லேலூயா. திடீர்னு பார்த்தா வெள்ளை வஸ்திரமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா சித்திர தையலாடாக இருக்கும், திடீர்னு பார்த்தா சீவனில் இருப்போம், பொன் சரியாக இருக்கும். நேரத்துக்கு நேரம். பச்சோந்தி ஓனான் மாறுதா மாறலையா? அவளை விட நம்ம பச்சோந்தியை விட நம்ம கேவலமா? அல்லேலூயா. பரலோகத்தில் அப்படி ஏங்க, பரலோகத்தில் துணி துவைக்க வேண்டாம், அயன் பண்ண வேண்டாம், மாட்ட வேண்டாம், பட்டுன்னு போகாது, பிறனை சிப்பும் போகாது, தையல் இல்லாத வஸ்திரம். ஆமாம், என்ன சொல்லுவோம், இப்படி ஒரு நாளும் கேள்விப்படலையே. பரலோகத்தினோட மேன்மை. அல்லேலூயா. பரலோகனால் பரலோகம் தான் வஸ்திரம் கொடுக்க. அடுத்தது என்ன? பரிசு பொருள். சொல்லுங்க, பரிசு பொருள். என் மகன் சொல்லுங்க பேர் எனக்கு கென்னடின்னு வச்சுக்கிடுவோமே, கென்னீஸ். இவருக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்குறேன். இது கொடுத்தா நல்லா இல்லை, இதுதான் கொடுக்குது நல்லா இருக்கு. எல்லாம் கை தட்டணும், கொடுப்பேன். இவர் ஜெப வீரன், உபவாச வீரன், இப்படி எழுதியிருக்கோம். இவர் கென்னீஸ்னு இவர் வேறெல்லாம் எழுதியிருக்கோம். கொண்டு போறாதையா, நாளைக்கு டீ குடிக்கணும்யா. பார்த்தீங்களா? அல்லேலூயா.
சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னும் ஒரே ஒரு காரியம்தான், போஜன பொருள். சொல்லுங்கள். மன்னா ஜீவ, உலகத்தில் இல்லாத டேஸ்டான பண்டங்கள்லாம் அங்கே கிடைக்கும். ஆனால் நரகத்தில் பட்டினி, பசி, தாகம், தண்ணி கூட கிடைக்காது. இந்த பாழான நரகம் வேணுமா? பரிசுத்தமான பரலோராஜ்யம் வேணுமா? சிந்திங்க. உனக்காக ஜீவ கனி, மன்னா, ஜீவ அப்பம், நிறைய சொல்லலாம். போஜன பொருள், சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லை? சாப்பாட்டில் பிரச்சனை வந்தது, முடிவுலையும் சாப்பாட்டில் ஆசீர்வாதம் வருது. ஆதாம் ஏவாவுடைய சாப்பாட்டில் பிரச்சனை, இயேசுவாகிய புதிய ஆதாமுடைய சாப்பிடும்போது ஆசீர்வாதம். இல்லையா? கடைசியில் சந்தோஷம் மகிழ்ச்சியும், சந்தோஷம் மகிழ்ச்சியும். கடைசியில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும். மணி 9 முடிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வேணும்? இன்றைக்கி என்ன ஆசீர்வாதம்? மகிமையானது உனக்கு செய்வேன். சொல்லுங்கள். மகிமையானது உனக்கு செய்வேன். இன்றைக்கி வாக்குத்தத்தம் அதுதான். 7 மகிமை 7 ஆசீர்வாதம். யாருக்கெல்லாம் அந்த 7 மகிமை 7 ஆசீர்வாதம் வேணும்? மனப்பூர்வமாக வேணும்னு சொல்கிறீங்களா? எழும்புங்க, எழும்புங்க. முடிஞ்சுது. என்ன ஆத்மா போட்டு உங்கள் ஆத்மா போகலாம். பாஸ்டையா வந்து உங்களுக்கு ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. இடத்துக்கு நெஞ்சில் வச்சுங்க, இப்படி அசைங்க. கூட்டம் முடிஞ்சதும் நீ யாருக்கெல்லாம் புஸ்தகம் வேணுமோ, நான் கீழே அங்கே உட்காந்துருப்பேன். நீங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ 200 ரூபா கொடுத்து 6 புஸ்தகங்கள் வாங்கிக்கிங்க. காசு கொண்டு வராதவங்க நாளைக்கு கொண்டு வந்து வாங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7